நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு சாப்டர்லையும் பிட்காயின், கோல்டு, நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ரொம்ப கிளியராக பார்த்துட்டு வர்றோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வர்றோம். நாள் வந்து ப்ரைஸோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோமோ, ஸோ அது மாதிரி தான் அடுத்த நாள் அதை தொடர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஸோ அவ்வளோ கிளாரிட்டியாக நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். நீங்கள் யாராவது புதுசாக இந்த வீடியோவில் இருந்தால் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, நீங்கள் பேசிக் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற அந்த பேசிக் வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நேற்று நம்ம வந்து பிட்காயினோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தோம். ஏதாவது ஒரு சார்ட்டை வந்து நீங்கள் கிளாரிட்டியாக பார்த்தா போதும். ஸோ அது மாதிரி தான் எல்லா சார்ட்டும் ஃபாலோ பண்ண போகுது. ஸோ அது மாதிரி தான் எல்லா சார்ட்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து இங்கே வந்து நிறைய விஷயங்கள் எடுத்துலாம் நம்ம பார்க்க மாட்டோம். நிறைய இண்டிகேட்டர்ஸு, நிறைய டூல்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ரொம்ப சிம்பிளிஃபைடு இருக்கிறதுலையே ரொம்ப எளிமையாக எப்படி பார்க்கணுமோ, ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ப்ரைஸோட மூமெண்ட்ஸ் வந்து அடுத்து எப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அது மாதிரி இதில் வர்ற எல்லா வீடியோஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூம் மாடல்ஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் டைம் போட்டு நீங்கள் மெனக்கிட்டு அதை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அந்த கீவேர்ட்ஸஸ் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஸோ ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியுதுங்களா? சரி, நம்ம விஷயத்துக்கு போகலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், 1 ஹவர் சார்ட்டு 1 ஹவரில் பிட்காயின் பார்த்தோம். அதிகபட்ச ஹை வந்து இங்கே இருக்குது, அதிகபட்ச லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன சொன்னோம், நம்ம இந்த இடத்துல தான் நேற்று மார்க்கெட் வந்து இருந்தது. நேற்று வந்து ஒரு 730 இந்த ரேஷியோவில் தான் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுச்சு, நேற்று மார்க்கெட் வந்து மேலே வந்து கீழே வந்துட்டு ஃபியூல் அடிச்சுட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கலாம். அப்போ மேலேருந்து இவ்வளோ தூரம் செல்லர் கொண்டு வந்திருக்காங்க. திரும்ப பையர் எது வரைக்கும் கொண்டு போகணும், அட்லீஸ்ட் இந்த ஏரியாவுக்காவது கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயமும் என்ன நடந்திருக்கு, கீழே இருந்து இப்போ பையர் கொண்டு போனது ஃபஸ்ட்டு இதோட 50% வரைக்கும் கொண்டு வந்தாங்க. தெரியுதா? முதல்ல போயிட்டு திரும்ப என்ன பண்ணாங்க, இந்த பாடி விக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ, இந்த பாடி விக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்குமே வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அடுத்து இங்கே வந்துச்சு. அடுத்து வந்து இந்த பாடி விக்கு வர முடியல, அதோட 50% வரைக்கும் தான் வந்துச்சு. முதல்ல போனாங்க, சோர்ஸுக்கே வந்தாங்க. அதுக்கப்புறம் போனாங்க, 50% வரைக்கும் தான் வர முடியுது. அதை தாண்டி புதுசாக உடச்சி மேலே போகுது. அப்போ என்ன ஆகுது, இப்படி இருந்த இந்த பையரோட இன்வால்மெண்ட் இப்போ என்ன பண்ணுது, கொஞ்சம் அப்படி மேலே டேக் ஆஃப் ஆகுது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? இப்படி இருந்த பையரோட இன்வால்மெண்ட் இப்போ இப்படி வருது, கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகுது. அடுத்து என்ன பண்ணாங்க, இதை தாண்டி இது வச்சாங்க. இப்போ என்ன பண்ண முடியல, 50 கூட போக முடியல. இப்போ 25ஓட திரும்புகிறாங்க. தெரியுதா? 25லே மறுபடியும் என்ன நடக்குது, மறுபடியும் லேண்டிங் நடக்குது. இதை கவனிச்சிங்கன்னா தெரியும். 25லே திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ தலையை உடைச்சி புதுசாக தலை வைக்கிறாங்க. இப்போ அகெயின் 25. ஆனால் என்ன நடக்குது பாருங்க, புதுசாக இப்படி இருந்தது கொஞ்சம் மறுபடி டேக் ஆஃப். தெரியுதா? இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா தெரியும் என்ன மாதிரி மோடில் போகுது, கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகுது, மறுபடியும் என்ன பண்ணுறாங்க கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மறுபடி அதே இந்த இடத்துல என்ன நடக்குது, லேண்டிங் நடக்குது. மறுபடியும் அதுக்கப்புறம் புதுசாக ஹை வைக்கிறாங்க. இப்போ ஹை வச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே ஸ்ட்ரெச்சில் 50 வரைக்கும் வந்திருக்காங்க. தெரியுதா? ஃபஸ்ட்டு பையர் கொண்டு போனாங்க, திரும்ப அந்த சோர்ஸுக்கே வந்தாங்க. பையருக்கும் செல்லருக்கும் ஈக்குவலாக வார் நடந்தது. அடுத்து என்ன பண்ணாங்க, அதை தாண்டி போனாங்க. மறுபடியும் என்ன பண்ண முடியல, 50க்கு வர முடியல. 25ஓட திரும்பினாங்க. மறுபடியும் 25 இப்படி திரும்பி 25ல லேண்டிங் ஆனாங்க. மறுபடியும் இன்னும் ஃபோர்ஸாக போய் திரும்பி அடுத்தடுத்த ஹை வச்சு கிளியராக போயிட்டாங்க. இப்போ போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இதை கிளியராக கவனிக்கணும். இந்த 50 வரைக்கும் தான் வர முடிஞ்சிருக்கு, மறுபடியும் 50 தாண்டி வர முடியல. புரியுதுங்களா? 50 வந்து அடுத்த ஒரு 3 ஹவருக்குள்ளே மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த 50க்கு கீழே மெயின்டைன் பண்ணாங்கன்னா மறுபடியும் மேலே போகிறது கஷ்டம். அதே மாதிரி இந்த 50க்கு மேலே மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா கட்டாயம் என்ன பண்ணும், இந்த சோர்ஸுக்கே போயிடும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். கவனிங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பையர் இந்த 50 வரைக்கும் தான் கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக இதை தாண்டி மேலே போயிட்டுருக்கு. அதே அதே மாதிரி நேற்று நான் இன்னொரு விஷயம் சொன்னேன். நேற்று நம்ம பார்க்கல ஒரு 7:30 அந்த மாதிரி டைமில் நேற்று பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இந்த 7:30 இந்த ஏரியா டயத்தில் இந்த இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம பார்த்தோம். இப்போ போயிட்டு இது இங்கே வந்து ஃபியூல் அடிச்சுட்டு போச்சு அப்படின்னா இந்த இடத்த உடைக்கும் போது, நான் இதை சொன்னேன், எத்தனை பேர் இதெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரில. இந்த இடத்த மறுபடியும் மார்க்கெட் உடைக்குது அப்படின்னா இந்த லோலேருந்து இந்த ஹைக்குள்ளே அதிகபட்சம் பெரிய பச்சை கலர் கேண்டில் எது போட்டிருக்காங்களோ அது மாதிரி இன்னொரு மடங்கு இல்லை அதை விட பெரிய கேண்டில் போடும் அப்படின்னு நான் சொன்னேன். இதை உடைக்கும் போது என்ன பண்ணுன்னு சொன்னேன்,
இந்த ஏரியாவில் எவ்வளோ பெரிய பச்சை கலர் கேண்டில் போட்டிருக்காங்களோ அது மாதிரி பெருசாக போட்டு தான் இந்த இடத்த பிரேக் பண்ணும். தொடர்ந்து அடுத்தடுத்த 3 கேண்டிலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னேன். தெரியுதா? இங்கே பெரிய பச்சை கலர் கேண்டில் போட்டிருக்கா. இந்த ஏரியாவிலே அதிகபட்சம் பெரிய பச்சை கலர் கேண்டில் இருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு மார்க்கெட். தெரியுதா? சரி, அது சொன்னேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், இந்த இடம் டு இந்த இடம், இதுவும் இந்த இடம் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொன்னேன், இந்த 2 இடத்தையும் மார்க்கெட் உடைச்சா மட்டும்தான் அஃபீஷியலாக இது பை ட்ரெண்டாக மாறுது. இல்லைன்னா அது வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த 2 இடத்த அதுக்கு முன்னாடி உள்ள நாளில் வீடியோவில் சொன்னேன். அதாவது என்ன அர்த்தம், இந்த 2 இடத்தையும் உடைச்சா மட்டும்தான் அஃபீஷியலாக பை ட்ரெண்டு அப்படின்றத சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த இதை மார்க்கெட் வந்து மொதல் தடவை இங்கே வந்திருக்கு, 2வது தடவை இங்கே வந்திருக்கு, 3வது தடவை இங்கே வந்திருக்கு. அப்போ இது 3ஐயும் ஃபோர்ஸாக உடைக்கும் போது அதாவது என்ன அர்த்தம், இன்னும் பெரிய ரகசியம் கிடையாது எப்படி சொன்னேங்கிறது. மொதல் தடவை பாருங்க, இந்த இவ்வளோ தூரம் பாடி இங்கே இருக்கு, இல்லைன்னா விக்க கவுனிங் இங்கே இருக்கு. 2வது தடவை பாருங்க இந்த இடத்துல இருக்கு, 3வது தடவை இந்த இடத்துல இருக்கு. அப்போ என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரியா உடைக்கணும்னா இனி மெதுவாக போய் விஷயம் கிடையாது, ஒரே ஃபோர்ஸில் பயங்கரமாக பையர் இன்வால்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இது வேகமாக உடைக்கும். 2வது இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒவ்வொரு இடத்துலையும் பையர் ட்ரை பண்ணி முடியாமல் தான் இங்கே வரைக்கும் வந்திருக்கு, இது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, வந்து ஸ்ட்ராங்காக ஃபியூல் போட்டாங்க. இன்னி ஃபியூல் போட்டாங்கன்னா அக்ரெசிவாக மேலே போகும். புரியுதா? அக்ரெசிவாக மேலே போகும், மேலே போகணும். பட் போகிறதா இருந்தால் இதை தாண்டி என்ன பண்ணணும், இப்போ கிளியராக உடைச்சிட்டாங்க. இப்போ இதை தாண்டி அடுத்த 3 மணி நேரத்தில் மார்க்கெட் வந்து மேலே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ண முடியாது, இன்னைக்கு கீழே வரக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி, வாய்ப்பு ரொம்ப குறைவு, பையர் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. சரி, அப்போ இது மேலே தான் போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக இந்த 25 தாண்டி மறுபடியும் கீழே வரக்கூடாது. சாரி, இந்த 50% லைன் இருக்குல்ல, இதை தாண்டி கீழே வரக்கூடாது. அப்போ இந்த பையர் கொண்டு போயிட்டு இருக்க இந்த டிஸ்டன்ஸுக்கு வரைஞ்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கவனிங்க, இதோட 50% லைன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இதை தாண்டி கீழே வரக்கூடாது. இது வரைக்கும் வரலாம், இதை தாண்டி பாடி விக்கு கூட வைக்கலாம். பாடி வச்சா மட்டும்தான் இந்த சோர்ஸுக்கே வரும். அப்போ மறுபடியும் என்ன நடக்குது, அடுத்த ஒரு 3 மணி நேரம் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50% லைனுக்கு வந்தால் மட்டும்தான் இது கீழே வர முடியும், இல்லைன்னா இது என்ன ஆகும், மேலே போகும் ஆட்டோமேட்டிக்காக. அது போக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ தான் வந்து மார்க்கெட்டு 50% லைனை தொட்டிருக்கு. அப்போ தொடாமல் திரும்புது, இனி தொட்டுட்டு திரும்பவும், இனி உடச்சிட்டு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் அடுத்த ஒரு 3 மணி நேரம் மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ண முடியும், கிளியராக அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு 3 மணி நேரம் மார்க்கெட்டோட மூமெண்ட் எப்படி இருக்குது, ஸோ இதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், டவுன் கிரேட் பண்ணி பார்க்கலாம். கவனிங்க, 1 ஹவர்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 15 மினிட்ஸில் போய் டவுன் கிரேட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இது என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது கிளியராக கிடைக்கும். அப்போ 2வது வந்து பாருங்க, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 15 மினிட்ஸோட கண்ட்ரோல் ஆஃப் கிரீடு கூட இன்னும் மார்க்கெட்டில் வரல. 15 மினிட்ஸோட கண்ட்ரோல் ஆஃப் கிரீடு வர்ற கூட மார்க்கெட் என்ன பண்ணும், எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் அதிகபட்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இந்த 50% லைனை முதல்ல என்ன பண்ணணும், இந்த 50% லைனை உடச்சி முதல்ல இது அவுட் சைட் கேண்டில் வைக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணும், கவனிங்க, மார்க்கெட் வந்து இங்கேருந்து இங்கே வந்து இதோட 50% இங்கே இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு வந்து கவனிங்க, இந்த இடத்துக்கு வந்து ஃபியூல் அடிச்சுட்டு மார்க்கெட் வந்து இதை உடச்சி அக்ரெசிவாக மேலே போகும். ஸோ அடுத்த 3 மணி நேரத்தில் மார்க்கெட் ஒன்று வந்தால் இந்த இடத்துக்கு வரணும், இல்லைன்னா இதை உடச்சி டைரெக்டாகவே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன பண்ணும், இவ்வளோ பெரிய 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 கேண்டில் கவனிங்க, 1 2 3 4 பெரிய பெரிய கேண்டிலாக இது போட்டு போனதுனால அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே ஃபோர்ஸ் கிடையாது. அவங்களால பையரால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய ஃபோர்ஸில் போட்டாங்க, பவர் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் பவர் கேண்டில். முடிஞ்ச வரைக்கும் பவராக தள்ளி பார்த்தாங்க, இதில் தள்ளி இருக்கணும். புரியுதுங்களா? இல்லை அப்படின்னா என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து மறுபடி பையர் ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ ரெஸ்ட் எடுத்தால் என்ன ஆகும், ரெஸ்டிங் பாயிண்ட் எது வரைக்கும் இருக்குது, இது வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த ஏரியா வரைக்கும் வந்துட்டு இதுக்கப்புறம் தான் புஷ் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கிளியராக. இது ஓவரால் மேலே தான் போகணும், ஆனால் ஷார்ட் டேர்மில் இம்மீடியட்டாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. சரியா? அடுத்து என்ன பண்ணுவோம், இது கேண்டில் அனாலிசிஸ். அதுக்கு முன்னாடி அது மாதிரி பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணோம்னா கவனிங்க, இதுக்கு முன்னாடி அதிகபட்சம் கொண்டு போன பச்சை கலர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஏற்கனவே அதிகபட்சம் இங்கே கொண்டு போயிட்டு தான் இங்கே வந்து மறுபடி கவனிங்க, இங்கே வரைக்கும் கொண்டு போயிட்டு தான் மறுபடியும் அக்ரெசிவாக இங்கே வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே புஷ்ஷில் ட்ரை பண்ணியிருக்காங்க, பவராக ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ அப்போ அதிகபட்சம் ஏற்கனவே கொண்டு போனது எது, பாடி, இது விக்குது. இந்த பாடியும் விக்கையும் தாண்டி கீழே கேண்டில் வச்சுட்டாங்க அப்படின்னா கவனிங்க, கீழே கேண்டில் வச்சு
ஒரு 3 கேண்டில் தாண்டி மேலே போக முடியாமல் செல்லர் இங்கேயே மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரும். 100% இந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் சொன்னேன். அப்போ அடுத்த 4 மணி நேரம் மார்க்கெட்டில் இது மேலே தான் போப்பதா கீழே தான் வரப்போகுதுங்கிறக்கான என்னது அந்த ஸ்டோரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் என்ன பண்ணணும், இதை தாண்டி வெளியில் இன்சைட் கேண்டில் வச்சது அப்படின்னா பையருக்கு அவுட் சைட் கேண்டில் வச்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து கீழே வந்துடும். இந்த சோர்ஸுக்கு கண்டிப்பாக வந்துடும். அப்போ அடுத்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் இந்த ஏரியா இப்போ நமக்கு வந்து இது ஒரு பவுண்ட்ரியாக இருக்குல்ல, இந்த பவுண்ட்ரியை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அக்ரெசிவாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் 1 ஹவர்லலாம் கண்ட்ரோல் ஆஃப் கிரீடே இன்னும் அப்ளை ஆகலை. இப்போ தான் மார்க்கெட் வந்து 50% அளவுக்கு வந்திருக்கு. சரியா? அப்போ இதை உடச்சி நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி 5 மினிட் போகலாம். 5 மினிட்லேயும் கிட்டத்தட்ட இதோட ஹை அண்ட் லோ இங்கே தான் இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இது இந்த இந்த டிஸ்டன்ஸை ஓவரால் டிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கு, பவராக ட்ரை பண்ணியிருக்கு. அப்போ 5 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், கேண்டில் அனலைஸ் பண்ணலாம். அப்போ ஏற்கனவே கொண்டு போன பாடி விக்கு இது, இந்த பாடியும் இந்த விக்கையும் தாண்டி மார்க்கெட் மேலே போனால் தான் மேலே போக முடியும். இதை தாண்டி கீழே வந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலி எனக்கு வந்துடும், இங்கே வந்துடும். கீழே அதிகபட்சம் பாடி விக்கு எங்கே இருக்குது கவனிங்க, இங்கே இருக்குது. அதிகபட்சம் இங்கே இருக்குது. அப்போ இது இவ்வளோ தான் ஏரியா, இது வரைக்கும் வரலாம். இதை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சதுன்னா இங்கே வந்துடும். இவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா? அப்போ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அடுத்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மார்க்கெட்டில் வந்து கிளாரிட்டியாக இருக்குது. கரெக்டா? ஸோ நான் இதெல்லாம் கிளியர் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இப்போ வந்து 1 ஹவருக்கே போகிறேன். 1 ஹவரோட சேம் பவுண்ட்ரியிலேருந்து மார்க்கெட் என்ன பண்ணலாம், டவுன் கிரேட் பண்ணி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ அதிகபட்சம் முதல்ல செல்லர் கொண்டு வந்தது எங்கே இருக்குது, எங்கேருந்து இங்கே இருக்குது. இப்போ 50% போயிட்டு கரெக்டாக இங்கே டிசிஷன் எடுக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, 50%ல் எப்போவுமே மார்க்கெட்டில் வந்து ஒரு ரெஸ்டிங் பாயிண்ட்டு. அந்த 50%ல் இப்போ என்ன பண்ணுறாங்க, டிசிஷன் எடுக்கிறாங்க. இப்போ போயிட்டு அகெயின் பையர் கொண்டு போன அந்த தூரத்தில் 50% வந்துட்டு, அதையும் கவனிக்கணும். பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்களோ அந்த 50%ல வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு, இவ்வளோ தூரத்தில் திரும்பி வந்து இப்போ மேலே ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இது திரும்பி வந்துச்சுன்னா எங்கே வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது. இது வரைக்கும் வரலாம். இதை தாண்டி வந்துச்சுன்னா கட்டாயம் என்ன பண்ணும், இந்த சோர்ஸுக்கே வந்துடும். ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் இதை ஷார்ட் டேர்மாக பார்த்தோம்னா, இப்போ 2வது டைம் பையர் கொண்டு போன அதிகபட்சம் ஹையர் லெவலுக்கு இங்கே இருக்குது. அப்போ இது வரைக்கும் கூட வரலாம். இதை தாண்டி வந்துச்சுன்னா என்ன நடக்கும், இந்த சோர்ஸுக்கே வந்துடும். புரியுதுங்களா? சரி, அடுத்து என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக இப்போ அதிகபட்ச லோவிலேருந்து இந்த ட்ரெண்ட் லைனை இப்போ கனெக்ட் பண்ணோம்னா, இப்போ ட்ரெண்ட் லைனை கவனிங்க, எந்த இடத்துல இடிக்குதோ, இப்போ இருக்கிற கரண்ட் ஹை எங்கே இருக்குது, இதுக்கு முன்னாடி இங்கே இருந்திருக்கு. அப்போ ட்ரெண்ட் லைனை இங்கே வரைஞ்சிருக்கும். அப்போ என்ன பண்ணியிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் லைனை இங்கே இடிக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக இப்படி போயிட்டு வந்தாலும் மறுபடியும் என்ன பண்ணலாம், இந்த ட்ரெண்ட் லைனில் எங்காவது ப்ரைஸ் லைன் ஏற்கனவே உடச்சி வந்திருக்கு. இன்னி போயிட்டு வந்துச்சுன்னா என்ன ஆகும், மார்க்கெட் ஸ்லோ ஆகி இந்த ட்ரெண்ட் லைனை ஏதாவது ஒரு இடத்துல இடித்து மேலே போகணும். ஸோ அதே மாதிரி இப்போ மேலே இருந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோன்னா எங்கே இருக்குது, அதிகபட்ச லோ இங்கே இருக்குது. இந்த லோவில் இடிச்சோன்னா எங்கே வருது, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல இடிக்குது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ட்ரெண்ட் லைனையும் உடச்சி ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிருக்கு, போய் கவனிங்க, இந்த இடம்லாம் கவனிச்சிங்கன்னா தெரியும், போய் ட்ரெண்ட் லைனை இடித்து மறுபடியும் கீழே வந்து கீழே உள்ள ப்ரைஸ் லைனில் இடித்து, புரியுதுங்களா, மேலே இது வந்து சீலிங் மாதிரி, இதுக்கு மேலே உள்ள தலை மாதிரி, கீழே உள்ள தலை மாதிரி. மேலே இடித்தா எங்கே வரும், கீழே உள்ள தளத்தில் வந்து இடிக்கும். இப்போ கீழே உள்ள தளத்தில் இடித்து இப்போ என்ன போயிருக்கு, ட்ரெண்ட் லைனே உடச்சி இப்போ வெளியில் அவுட் சைடில் நிற்கிது. இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். ட்ரெண்டே உடச்சி வெளியில் அவுட் சைடு நிற்கிது. அதனால தான் சொன்னேன், இந்த இடம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னீங்க அவருக்கா, இந்த இடம் இந்த இடம் இது ரெண்டையும் உடைச்சா மட்டும்தான் அஃபீஷியலாக மேலே போக முடியும். புரியுதா? இப்போ என்ன பண்ணியிருக்கு, இப்போ இந்த ரெண்டையும் உடச்சி அவுட் சைடில் வெளியில் கேண்டில் வச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக இது அதிகபட்சம் வந்தால் இது வரைக்கும் வரணும். இப்படி வந்துட்டு இப்படி ஸ்ட்ராங்காக இன்னி பவர்ஃபுல்லாக மேலே போகணும். நான் ஏற்கனவே சொன்னதான், இந்த இடத்த உடைச்சதுன்னா அக்ரெசிவாக கேண்டில் போட்டு மேலே போகும். அசுர வேகத்தில் போகும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அசுர வேகத்தில் போகும். இந்த இடத்த உடைச்சதுன்னா இங்கே தான். அடுத்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நான் நேற்றோட இதில் சொல்லியிருக்கேன், இந்த பாயிண்ட் ஆஃப் சோர்ஸுக்கே வந்துடும். இந்த சோர்ஸுக்கே வந்துடும். இது கடையில் 3 கேண்டில் சும்மா சடன்னு போட்டு போகும். புரியுதுங்களா? ரெண்டாவது கவனிங்க, அதே மாதிரி நான் நேற்று சொன்னேன், மார்க்கெட் இதை உடச்சி இன்னும் கொஞ்சம் வந்தால் மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் சுருங்குது. இதை உடச்சுன்னா இது மார்க்கெட் வந்து சுருங்குது. இந்த ரெண்டும் சந்திக்கிற இடம் இது, இந்த இடம். அப்போ இந்த இடத்துக்கு அதிகபட்சம் இந்த இடம் வரைக்கும் வரும் போயிட்டு. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பழைய வீடியோவில். இது ரெண்டும் சந்திக்கிற இடம் இது, இந்த இடம். இது போயிடுச்சுன்னா இந்த இடம் வரைக்கும் வரலாம். ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட், இந்த ட்ரெண்ட் லைனும் இந்த ட்ரெண்ட் லைனும் சந்திக்கிற இடம் இது, அதான் மிட் பாயிண்ட். இதான் ஜோனு, இந்த இடம் வரைக்கும் வரும்.
அப்போ இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் பை ட்ரெண்ட் தான், இதுக்கு கீழே வந்தால் தான் செல் ட்ரெண்டாக மாறும். அப்போ என்ன ஆகும், மேலே இந்த ட்ரெண்டில் இந்த மிட் பாயிண்ட்டை தாண்டி, இந்த மிட் பாயிண்ட் தான் ப்ரைஸ் லைன் இருக்கும் எப்போவுமே, இதை தாண்டி இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி வெளியில் வச்சு மேலேயும் என்ன ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிற ட்ரெண்ட் லைனை உடைச்சதுன்னா மார்க்கெட்டுக்கு தடையே கிடையாது. அங்கேருந்து நான் சொன்ன மாதிரி அசுர வேகத்தில் போகும். இதெல்லாம் நீங்கள் கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரியுதா? இப்போ ட்ரெண்ட் லைனா, பேட்டர்னா, பவுண்ட்ரியா, ட்ரெண்டா எல்லாமே கிளியராக பார்த்துட்ருக்கோம். புரியுதா? அப்போ என்ன இருக்குது, அதிகபட்ச ஹையிலேருந்து இந்த லோ வரைக்கும் முதல்ல கனெக்ட் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக அப்போ இதை உடைச்சா எங்கே போகும் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அடுத்தடுத்த பெரிய ஃப்ரேம் 1 ஹவர்னா பெரிய ஃப்ரேம் எங்கே இருக்குது, 4 ஹவர். அப்போ 4 ஹவர் கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே இருக்குது, இந்த இடத்துலேருந்து இங்கே இருக்குது. அப்போ இதை தாண்டி போனால் எங்கே போகணும், இந்த இடத்துக்கு வரணும். அப்போ அடுத்த 50% லைன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதனால தான் சொன்னேன், இதை தாண்டிச்சுன்னா 4 ஹவர்லையும் இங்கே தான் 50% இருக்குது. அப்போ என்ன பண்ணும், இந்த பவுண்ட்ரி இந்த சோர்ஸுக்கே மார்க்கெட் கண்டிப்பாக வந்துடும், இந்த சோர்ஸுக்கே வந்துடும். அப்போ இதுக்கு இடையில 70% லைன் எங்கே வரும், இப்போ 0, இந்த இடத்துல 25 இருக்கும், இந்த இடத்துல 50 இருக்குது, இந்த இடத்துல 75 இருக்கும். அப்போ என்ன பண்ணும், இந்த இடத்துல இப்படி வந்துட்டு மறுபடியும் 50 வந்துட்டு இப்படி கூட போகும். அதனால தான் சொன்னேன், இந்த இடத்துல அடுத்த சோர்ஸ் இங்கே இருக்குது, அடுத்து இங்கே இருக்குது அப்படிங்கிறத 1 ஹவரில் சொன்னேன். அப்போ அந்த இடத்துல தான் 75 இருக்கும், அவ்வளோதான். அப்போ 75ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக ஓவர் வேல்யூ, அந்த இடத்துக்காவது கட்டாயம் மார்க்கெட் அடுத்து போகணும். அதை தாண்டினா சோர்ஸில் அடுத்து 4 ஹவரோட 50% இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ என்ன நடக்கும், இந்த இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ 4 ஹவரோட ட்ரெண்ட் லைன் எடுத்தோன்னா பாருங்கள், 4 ஹவரோட ட்ரெண்ட் லைன் போயிட்டு திரும்பி வந்து இந்த ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணுறேன். 4 ஹவரோட ட்ரெண்ட் லைன் அதிகபட்சம் ஹையர் லோ எங்கே இருக்கோ அதை கனெக்ட் பண்ணுறேன். கவனிங்க, அப்போ இது ரெண்டும் சந்திச்ச இடம் இது, இந்த இடம், இந்த 4 ஹவரோட ட்ரெண்ட் லைன் செல்லர் கொண்டு வந்ததும் பையர் கொண்டு வந்து சந்திக்கிற இடம் இது, இந்த இடம். அப்போ இதை தாண்டி மேலே எப்போல்லாம் மார்க்கெட் இருக்கோ அப்போல்லாம் அப் ட்ரெண்டு, இதை தாண்டி எப்போல்லாம் கீழே வருதோ டவுன் ட்ரெண்டு. அப்போ இதை தாண்டிடுச்சு, ஆனால் என்ன இருக்குது, மேலே இங்கேருந்து போனால் ஏற்கனவே போன ட்ரெண்ட் லைன் இருக்குது, இதை தாண்டி போனால் மட்டும்தான். அப்போ அந்த இடத்துக்கிட்ட எல்லாமே என்ன இருக்குது, இந்த 1 ஹவரோட 50% லைனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை தாண்டினா மட்டும், தாண்டிச்சுன்னா என்னன்னு சட 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 சடன்னு இந்த சோர்ஸுக்கு இங்கே வந்துடும். கவனிக்கிறீங்களா நான் என்ன சொன்னேன்னு, 1 ஹவரை தாண்டிச்சு அப்படின்னா 1 ஹவரோட 50% லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த தாண்டிச்சுன்னா கட்டாயம் இந்த சோர்ஸுக்கே வந்துடும். அப்போ இந்த இடத்துல தான் என்ன இருக்குது, 4 ஹவரோட 50% லைன் இருக்குது, இந்த பவுண்ட்ரி தான். மார்க்கெட் தாண்டிச்சு அப்படின்னா இந்த பவுண்ட்ரி கன்ஃபார்ம்டு, இது வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அதுதான் நான் சொன்னேன், அடுத்த ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணணும் மார்க்கெட்டை. 24 மணி நேரம் அப்படிங்கிறப்போ 4 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், அடுத்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறுத்தி நிதானமாக முதல்ல கேண்டில், அப்புறம் பேட்டர்ன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு, அதுக்கப்புறம் பவுண்ட்ரி, இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் கிளியராக பார்க்க இன்னும் அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப உறுதிப்படும். உங்களுக்கு வந்து அந்த கன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க அந்த கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும் அதிகபட்சம். புரியுதுங்களா? அப்போ அதனால தான் நம்ம என்ன சொன்னோம், அதிகபட்சம் இந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளாரிட்டியாக கிடைக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு என்ன நடக்குது, ஒவ்வொரு விஷயமா நீங்கள் பார்க்கணும். சும்மா ஒரு ஒரு விஷயம் நமக்கு கிளியராக தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த விஷயத்தோட கன்ஃபார்ம் பண்ணணும். ஓ அது கரெக்டாக வேலை செய்யுதா, அது பொருந்தி போதா அப்படிங்கிறத அடுத்த விஷயத்த நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக தெரியுதா, ஏற்கனவே அஃபீஷியலாக எங்கே அடிக்குது, இதுக்கு முன்னாடி இங்கே அடிக்குது, இந்த இடத்த தாண்டினா மட்டும்தான் இனிமேல் செல் ட்ரெண்டு. இந்த இடத்த தாண்டிச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கட்டும், இன்னி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 27,000 37,000 டு 40,000 வரணும். அதுதான் லாங் டர்ம் மார்க்கெட்டில் நடக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி மேலே போயிட்டு ஃபியூல் போட்டுட்டு வரணும். அப்போ அது என்ன பண்ணணும், அதிகபட்சம் அது 1 ஹவர் இடமாவும் இருக்கலாம், 4 ஹவர் இடமாவும் இருக்கலாம். அப்போ நீங்கள் மேலே போயிட்டு ஃபியூல் போட்டுட்டு கீழே வரும். அப்போ இந்த 1 ஹவர் இடத்த மார்க்கெட் வந்து டச் பண்ணிருச்சு. இன்னி அதிகபட்சம் போனால் இந்த 4 ஹவர் இடத்தோட ஃபியூல் போட்டு மறுபடியும் கீழே வரும். இல்லை மறுபடியும் மார்க்கெட் என்ன வரும், இந்த லோ உடைச்சு மறுபடியும் இந்த சோர்ஸுக்கே வந்து 4 ஹவரோட இந்த சோர்ஸுக்கே வந்துட்டு கூட, ஏன்னா இது வரைக்கும் 4 ஹவரோட சோர்ஸுக்கு வரவே இல்லை, தொடாமலே போயிட்டுருக்கு. இன்னும் 4 ஹவரில் வந்து மார்க்கெட் லேண்டிங் ஆகவே இல்லை, இன்னும் மார்க்கெட் மேலே தான் இருக்குது. அப்போ இந்த சோர்ஸுக்கு வந்துட்டு கூட அக்ரெசிவாக மேலே போகலாம். இது 2வது ஆப்ஷன். இல்லை 3வது என்ன நடக்கும், டைரெக்டாகவே இங்கேருந்து போதும் 1 ஹவரோட ஃபியூலிங்கே போதும் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக அங்கேருந்து பயங்கரமாக கீழே விழுந்து அந்த 37,000 40,000
அந்த விலைக்கும் வரலாம். இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கு. அதனால தான் சொன்னேன் எப்பவுமே மார்க்கெட்டை வந்து லாங் டர்மாவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஷார்ட் டர்மாவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த பவுண்டரிஸ்லாம் தெரிஞ்சு வச்சு மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதோட கனெக்ட் ஆகணும். மார்க்கெட்டுங்கிறது நம்ம முடிவு பண்ணிட்டு ஒரு தடவை முடிவு பண்ணிட்டு அப்படியே ஃபாலோ பண்ற விஷயம் கிடையாது. மார்க்கெட்டுங்கிறது ஒரு செஸ் கேம் மாதிரி. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி. நம்ம நம்ம நம்மளோட விளையாட்டை முடிச்சோன்னா நம்மளோட ஆப்போனண்ட் என்ன மாதிரி விளையாடுறாங்கன்னு பார்க்கணும். அப்போ அவங்க விளையாடுறத நீங்க பார்த்தாதான் அவங்க மைண்டில் என்ன இருக்குன்றத ரீட் பண்ணணும். நம்ம நினைச்சது மட்டும் மார்க்கெட்டில் நடக்கும் அப்படியே நினைச்சு போகக்கூடாது. நம்ம நினைச்சாதான் நடக்கும்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல தோத்து போவீங்க. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், அடுத்த மார்க்கெட் எங்க போகுதுன்னு நினைக்கிறது ஒரு 20% வேலை தான், அதுல சக்சஸ் கிடையாது. ஆனா நமக்கு அகெயின்ஸ்டா போகும்போது நீங்க என்ன பண்ணி அதை ப்ராஃபிட்டா கொண்டு வரக்கூடிய ஸ்கில் இருக்கோ அதை வச்சுதான் உங்களோட இந்த தொழில உங்களோட சக்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனாலதான் அதை ஓப்பனா சொல்றேன். இந்த விஷயங்கள்லாம் வெறும் 20% தான். 80% அடுத்து நீங்க என்ன இருக்கு, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சைக்காலஜி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் சிஸ்டம் ஆஃப் ஃபிளேவர்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அடுத்து 80 மார்க் இதுல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால இதுல உள்ள விஷயங்கள்லாம் 20% தான். இதெல்லாம் என்ன விஷயம்? அப்போ அடுத்து மார்க்கெட் எங்க போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத கணிக்கிறது தான் இது எல்லாமே. அப்ப அதெல்லாம் 20% தான். அதுல சக்சஸ் இருக்கா அப்படிங்கிறதா இருக்கு, 20% அளவுல தான் இருக்கு. அப்ப ரியலா எப்படி இருக்கு சக்சஸ், நம்மளோட ஆப்போனண்ட் எப்படி விளையாடுறாங்க, அடுத்து பெரிய பணக்காரன் இந்த மார்க்கெட்டை எப்படி கொண்டு போறான் அப்படிங்கிறத பொறுத்து பொறுத்து தான் அடுத்து நம்ம விளையாடணுமே ஒழிய, விளையாடணும்னா நம்மளோட மூவ் பண்ணணும். செஸ் கேமுனால நான் விளையாட்டுன்னு சொல்றேன், இது வந்து விளையாட்டு கிடையாது. புரியுதுங்களா? அதுக்காக விளையாடுறணும் அப்படின்னா சீரியஸா எடுத்துக்காம விட்டுறாதீங்க. அதாவது செஸ் கேம் அப்படின்னு சொன்னதுனால, செஸ் கேம்னு சொன்னதுனால நான் விளையாடணும்னு சொல்றேன். புரியுதுங்களா? இப்போ நம்மளோட ஆப்போனண்ட் என்ன மாதிரி மூவ் பண்றாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க அடுத்து என்ன மாதிரி இதை ப்ளே பண்ண போறாங்கன்றத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்ப என்ன பண்ணணும், அடுத்த கேம் எப்படி இருக்கணும், அவங்களுக்கு முன்னாடி நீங்க ஜெயிக்கிற மாதிரி, இல்ல அவங்களையே லாக் பண்ற அளவுக்கு, இல்ல அவங்களோட சேர்ந்து நீங்க ப்ராஃபிட் ஜோனுக்கு போற மாதிரி உங்களோட அடுத்து நகர்வுகள் இருக்கணும். So, அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு இடத்துல இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இப்படித்தான் இருக்கும்னு நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் சொன்னேன் ஐசியூல இருக்கிற பேஷண்ட் மாதிரி. இப்ப தெளிவா இருக்கும், அடுத்த செகண்டே ஃபிட்ஸ் வரலாம், என்ன வேணாலும் வரலாம், ஃபீவர் வரலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ரொம்ப அலர்ட்டாக கண்காணிக்கணும். மார்க்கெட் வந்து ரொம்ப அலர்ட்டாக கண்காணிக்கணும். ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு, 4 ஹவரில் இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி மேலே போயிருக்கு. அப்போ அடுத்து என்ன பண்ணணும், இதை உடைச்சதுன்னா அடுத்து பவுண்டரி இங்கே தான் இருக்குது. அப்போ அக்ரெசிவாக இந்த இடத்துக்கு வரும். அதனால தான் சொன்னேன், இதை உடைச்சா கண்டினியூஸாக பச்சை கலர் கேண்டில். அப்போ ஏற்கனவே இதை என்ன கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஆட்டோமேட்டிக்காக, இந்த ஏரியாவில் அதிகபட்ச பெரிய கேண்டில் இருக்கோ அதை தாண்டி இப்போ பெருசு, அதை விட பெரிய பச்சை கலர் கேண்டில் வச்சுருக்காங்க. அப்போ இந்த ஃபோர்ஸ்லேயே இது மேலே போனால் மேலே போகும், அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், மார்க்கெட் வந்து போகணும். அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 ஹவரில் ட்ராப் பண்ணி காட்டினாலே அதோட 50% வரைக்கும் திரும்பி வரலாம். மறுபடி கீழே வந்துச்சுன்னா இங்கே சோர்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ரெண்டாவது மார்க்கெட் பாருங்க, இப்போ 1 ஹவர் சுருங்குச்சு, பிளாஸ்ட் ஆயிருச்சு. இப்போ 4 ஹவர் அடுத்து சுருங்குது. அப்போ என்ன பண்ணும், ஏதாவது ஒரு பக்கம் மார்க்கெட் பிளாஸ்ட் ஆகி இங்கே வந்துச்சுன்னா இந்த சோர்ஸுக்கே வந்துடும், கீழே வந்துச்சுன்னா அடுத்து சோர்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இந்த இடத்துக்கே வந்துடும். இதெல்லாம் நீங்கள் கண்காணிக்கணும். அப்போ இது மேலே போய் என்ன பண்ணும், மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனே இடிச்சு இடிச்சு தான் அப்படி மேலே போகும். புரியுதுங்களா? அது மாதிரி கீழே வந்தால் என்ன பண்ணும், இந்த ட்ரெண்ட்ல இடிச்சு இடிச்சு தான் இப்படி கீழே வரும். அப்போ இது ரெண்டும் சந்திக்கிற இடம் இது, இந்த இடம். அப்போ இதை தாண்டி கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சோர்ஸுக்கே மார்க்கெட் வந்துடும். இதெல்லாம் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சுங்களா? மார்க்கெட்டை வந்து ரீட் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணுங்க. சரியா? ஓகே. அடுத்து என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக 1 ஹவருக்கே வந்துடுறோம். 1 ஹவர் வந்துட்டு கொஞ்சம் மார்க்கெட் வந்து டவுன் கிரேட் பண்ணி பார்க்கலாம். அப்போ மேலே போனால் எங்கே போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்தோம். அப்போ கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி பார்த்தோன்னா என்ன பண்ணணும், அதிகபட்சம் ஏற்கனவே செல்லர் கொண்டு வந்த தூரம் இங்கே இருக்குது. அப்போ இதை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ இதை நோக்கி கொண்டு போகிறாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக இந்த 50% லைனை தாண்டி கீழே வரக்கூடாது. அதிகபட்சம் வந்தால் எங்கே வரைக்கும் வரலாம், இந்த 50% லைன் வரைக்கும் வரலாம். இதை தாண்டி கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த சோர்ஸுக்கே வந்துடும். அப்போ இந்த சோர்ஸோட பாடி வீக்கு எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கே மார்க்கெட் வந்துடும். அப்போ இது அதிகபட்சம் இப்போ இருக்கிற கரண்ட் செனாரியோ படி அதிகபட்சம் எங்கே வரைக்கும் வரலாம், இப்போ இந்த லோ இங்கே இருக்குது, இந்த ட்ரெண்ட்ல நான் கனெக்ட் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் வரைக்கும் வரலாம், இது வரைக்கும் வரலாம். இப்போ போகிற மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன், இப்போ இந்த ட்ரெண்ட்ல இல்லை, இப்போ எங்கே வந்து வேணாலும் இந்த ட்ரெண்ட்ல இல்லை இடிக்கலாம், இல்லை உடைச்சா கூட இந்த ப்ரைஸில் இல்லை இடிக்கலாம். இப்படி மேலே போனால் மட்டும்தான் மேலே போகும். இதை தாண்டி இல்லை அதிகபட்சம் எங்கே இருக்குது, பவுண்ட்ரியாக வரைஞ்சோன்னா இது ப்ரைஸ் லைன், இது ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைன் இடிக்கிற இடம் இது, இது கவனிங்க இந்த இடம். இதை தாண்டி வந்துச்சுன்னா கட்டாயம் இந்த இடத்துக்கு வரும். அதை தாண்டி அப்போ மேலே போனால் என்ன பண்ணணும், ஏற்கனவே இருக்கிற நான் சொல்லியிருக்கேன், இந்த இடம் அஃபீஷியலாக இது ரெண்டையும் தாண்டி போகணும். இது ரெண்டையும் தாண்டி போனால் தான் மேலே போக முடியும்.
புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் உட்காந்து என்ன பண்ணுங்க, மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா உட்காந்து நீங்க வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ண 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 தான் புரியும். புரியுதுங்களா? பழக பழக தான் புரியும். புரியுதுங்களா? பழக 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 தான் புரிய ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுனால புரியாது. புரியுதுங்களா? தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஓகே ரைட். அந்த தெரிஞ்சுக்கிறத உட்காந்து நீங்க ரியலா உட்காந்து என்ன நடந்திருக்கு, அப்போ ஒரு வீடியோ பார்க்கணும். அடுத்த நாள் அது என்ன எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். வீடியோ பார்க்கணும். அதான் சொன்னேன். அதுதான் நான் சொன்னேன். ரெண்டு விஷயம். நாலேஜ், ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலேஜும் ப்ராக்டிஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலேஜ் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களை என்ன ஆகும், ரொம்ப ஆபத்தில் தான் கொண்டு போய் விடும். நிறைய பேர் இப்போ வரைக்கும் அதானே பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல ஒரு டாக்டர் ஆகி வைத்தியம் பார்த்தா பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு வைத்தியம் பார்க்குறீங்க, அப்புறம் டாக்டருக்கு படிச்சுக்கலான்றீங்க. ஒரு பர்சன்டேஜ் பேஷண்ட்டை கூட நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்க. புரியுதா? நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஒரு தெரியாத தொழிலை முதல்ல கற்றுக்கணும். அந்த தொழிலில் நிறைய அனுபவத்தை சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் தொழில் பண்ணிங்கன்னா உருப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறீங்க, எடுத்த உடனே வந்து தொழிலை ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம்னு நினைக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அப்படியே கற்றுக்கிட்டாலும் முழுசாக கற்றுக்கிறது இல்லை. அதான் நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி புலியோட வாழை பிடிச்சிட்டு புலினா இவ்வளோதான், நம்ம கைக்குள்ளே தானே இருக்குது புலி, வச்சு நசுக்கிடுவோம்னு நினைக்கிறீங்க. அது மொத்தமாக முடிச்சுட்டு போயிடுது. அப்போ ஒரு ஆர்டர் இருக்குது. அப்போ முதல்ல நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலேஜுங்கிறது ஒரு கத்தியை தீட்டுற மாதிரி, ப்ராக்டிஸுங்கிறது அந்த கத்தியை வச்சு ஒரு மரத்தை வெட்டி சாய்க்கிற மாதிரி. ரெண்டுமே முக்கியம். கத்தியை தீட்டுறதோட பயனே இது. அது என்ன பர்பஸ்க்காக கத்தியை தீட்டுறோம், மரத்தை வெட்டணும். கத்தியை மட்டும் திட்டிக்கிட்டே இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. அதான் சொன்னேன், நாலேஜ் வித்தவுட் ப்ராக்டிஸ். நாலேஜ் இருக்கு ஆனால் ப்ராக்டிஸே இல்லைன்னா அது செல்லா காசு மாதிரி தான். கத்தியை பல பல பலன்னு தீட்டி வச்சுக்கிட்டு இந்த நிறைய பேர் கேக்கு வெட்ட கத்தியை பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க பாருங்க. அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதுக்கு மட்டும்தான் அது பயன்படும். புரியுதா? ஒன்றத்துக்கும் ஆகாது. அப்போ என்ன ஆகும், கத்தியை தீட்டுறது ஒரு மரத்தை ஒரு விஷயத்த ஒரு மரத்தை வெட்டி சாய்க்கிறதுக்கு, மரத்தை வெட்டுறதுக்கு. புரியுதுங்களா? இல்லை போய் ஒரு ஒரு போர்க்களத்தில் சண்டை போட்டு எதிரியை வீழ்த்துறதுக்கு, இல்லை சண்டையில் ஜெயிக்கிறதுக்கு. சும்மா வெறும் கத்தியை மட்டும் பல 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 பலம் தீட்டி வச்சு என்ன பண்ண போறீங்க, நான் இந்த கோர்ஸ் படித்தேன், அந்த கோர்ஸ் படித்தேன், அந்த கோர்ஸ் படித்தேன், அங்கே படித்தேன், இங்கே படித்தேன்னு சொல்லி ஒரு ஆணி கூட கலட்ட முடியாது. புரியுதுங்களா? பணம் சம்பாதிக்கணும். இங்கே ரிசல்ட் எது, ஃபைனல் ப்ராடக்ட் எது, பணம். பணம் சம்பாதிக்க முடியுமா உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக? உங்களோட முதல்ல பத்திரமா வச்சுக்கிட்டு, உங்களோட கேபிட்டலை பத்திரமா வச்சுக்கிட்டு தொடர்ந்து அதை வளர்க்க முடியுமா? ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியுமா? தொழிலில் வந்து ரெண்டு இருக்குது. புரியுதுங்களா? ஒன்று லாபம் இல்லாமல் நிர்வாகம் பண்ண தெரியணும். ரெண்டாவது, அதாவது என்ன அர்த்தம், நஷ்டம் இல்லாமல் நிர்வாகம் பண்ண தெரியணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், லாபத்தை வளர்க்கணும். அதுக்காக நான் நஷ்டம் இல்லாமல் நிர்வாகம் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு போட்ட காசையே பத்திரமா வச்சுக்கிட்டு எது தொழில் பண்ணணும். அதுக்கு பேங்க்ல பேசாமல் போட்டு எஃப்டி வருமே, எஃப்டியில் அந்த காசை வச்சுட்டு உட்காந்துருக்கலாமே. அப்போ நஷ்டம் இல்லாமல் தொழிலை நிர்வாகம் பண்ண தெரியணும், லாபத்தை பெருக்க தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சவன் தான் நல்ல முதலாளி. புரியுதுங்களா? அவன் தான் அந்த தொழிலுக்கே லாயக்கு. இல்லைன்னா என்ன பண்ணணும், நீங்கள் பேசாமல் எங்கேயாவது வேலைக்கு போயிடுறது நல்லது. அப்போ ரெண்டு விஷயம் பண்ணணும். முதல்ல அப்போ கேபிட்டலை பத்திரமா வச்சு உங்கள் முதல்ல வளர்க்க தெரியணும். அப்போ வெறும் நாலேஜை மட்டும் வளர்த்தா அது பண்ண முடியாது. ரெண்டாவது அதுக்கு தகுந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதான் சொன்னேன், தொழிலை கற்றுருக்கணும், தொழிலில் அனுபவம் இருக்கணும். அவங்க தான் தொழில் பண்ணால் ஜெயிக்க முடியும். இப்போ நீங்கள் மார்வாடிலாம் எடுத்துக்கோங்க, அவங்கள்ட்ட தொழிலையும் கற்றுருப்பாங்க, தொழிலையும் அனுபவம் இருக்கும். புரியுதுங்களா? மார்வாடியோட ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போவும் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏற்கனவே லைட்டாக சொல்லியிருப்பேன், இப்போ கொஞ்சம் வெயிட்டாக சொல்கிறேன், கவனிங்க. அப்போ ஒரு மார்வாடி, மலையாளி இவங்க இவங்க எங்கே போனாலும் தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கவனிங்க. முதல்ல ஒரு மார்வாடி என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன குழந்தையா இருக்கும் போதே அந்த தொழிலில் அந்த குழந்தைய பழக்கப்படுத்துவாங்க. அந்த நாலேஜை முதல்ல கொடுப்பாங்க, சின்ன குழந்தையா இருக்கும் போதே. நீங்கள் போய் கவனிங்க, எங்கேயாவது ஒரு அடகு கடையில் பாருங்கள், இல்லை வேற எங்கேயாவது மார்வாடி இருக்கிற எல்லா தொழிலையும் பாருங்கள். அந்த இடத்துல அவங்களோட பசங்க, சின்ன பையன், ஒரு 2வது 3வது படிக்கிற பையனே ஸ்கூலுக்கெல்லாம் போவான், படிக்கலாம் செய்வான். சாயங்காலம் வந்து என்ன பண்ணுவான், அந்த கடையில் உட்காந்து தான் ஹோம்ஒர்க் எழுதுவான். நீங்கள் அடகு கடைக்கெல்லாம் போனீங்கன்னா கவனிங்க. புரியுதுங்களா? அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பையன் யாராவது அந்த கடைக்கு வரும்போது அந்த நோட்டை மடக்கி வச்சுட்டு கையை கட்டிக்கிட்டு கவனிப்பான். அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, வர்றவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, வர்றவர் என்ன சொல்கிறான்னு இப்படி உன்னிப்பாக கவனிப்பான். புரியுதா? நம்ம புள்ள என்ன பண்ணும், நம்ம பிள்ளைக்கு எதுக்கு பணத்தை கஷ்டம் பற்றி பேசுவானே, குடும்ப கஷ்டத்தை ஏன் அவன்கிட்ட சொல்லுவானேன்னு இது எங்கே வரும், ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு எங்கேயாவது கிரவுண்டில் சுற்றிக்கிட்டு தெரியுமா? புரியுதா நான் சொல்கிறது? சரி, அடுத்து என்ன பண்ணுவாங்க கவனிங்க. அப்போ அவனுக்கு என்னது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த தொழிலை பற்றின புரிதல் உண்டாகும். உடனே தொழிலுக்குள்ள வந்துட மாட்டான். தான் நான் சொன்னேன், முதல்ல நாலேஜ், கத்தியை தீட்டணும். எந்த அளவுக்கு கத்தியை தீட்டுறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக மரத்தை வெட்டிடலாம்.
ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? மழுங்கி போன கத்திய தூக்கிட்டு போயிட்டு மாங்கு மாங்கு வெட்டினாலும் எனர்ஜி தான் வீணாகும். என்ன ஆகும்? ஒன்னத்துக்கும் ஆக போறதில்ல. 2வது என்ன பண்ணுவாங்க அவங்க? இந்த மாரி அவன் குழந்தையில இருந்தே ஒரு 10 வருஷம், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவனிங்க. அவனுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அப்புறம் தான் அவன் தொழிலுக்கே ஆரம்பிப்பான். அதுவுமே உடனே தொழில ஆரம்பிக்க மாட்டாங்க. நெறைய டாஸ்க் இருக்கும். நெறைய டாஸ்க் இருக்கும். நீங்க நல்லா கவனிங்க. மார்வாடியோ, குஜராத்தி இவங்கள்ட்ட எல்லாம் நெறைய பிசினஸ் டாஸ்க் குடுப்பாங்க. இப்ப நீங்க ஒரு இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ்ரேல் உலகத்துக்கே ரொம்ப டஃப் குடுக்குற நாடு. ஆனா ரொம்ப குட்டி நாடு. உலகத்திலே எல்லா ராணுவத்திலயும் உலகத்துல இருக்கிற எல்லா ராணுவத்திலயும் அவங்களோட உளவாளி இருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு டஃப்பான நாடுன்னு. ஆனா அவங்களோட நாட்டுல ஒரு நாட்டோட உளவாளி கூட அவங்களோட ராணுவத்துல இல்ல இன்னைக்கு வரைக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க. ஆனா இவங்களோட உளவாளி உலகத்துல இருக்கிற எல்லா ராணுவத்திலயும் இருக்காங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு பயிற்சி குடுத்து உள்ளுக்குள்ள உட்கார வச்சிருக்காங்க பாருங்க. அது மாரி அவங்க எதுக்காக இது சொல்ல வர்றேன்னா, அங்கெல்லாம் நீங்க 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சா உடனே காலேஜ் போயிற முடியாது. $1,00,000 அங்கே தருவாங்க. அந்த $1,00,000 நீங்க பிசினஸ் பண்ணி என்னைக்கு 10,00,000 மாத்துறீங்களோ, அன்னைக்கு தான் உங்களுக்கு காலேஜ்லயே அட்மிஷன் கிடைக்கும். புரியுதா நான் சொல்றது? அதனால தான் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல்காரன் உலகத்துல அவன் சொந்தமா தொழில் தான் பண்ணுவானே ஒழிய, அவன் போய் எங்கேயும் வேலை செய்ய மாட்டான். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற 70% அசெட் அவனுக்கு தான் சொந்தம். உலகத்துல இருக்கிற முக்கியமான பேங்க் எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். இன்னைக்கு 100 பொருள் இருக்குன்னா 70 பொருள் அவன் கண்டுபிடிச்சதுதான். புரியுதுங்களா? அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா நாட்டோட ராணுவத்திலயும் அவனோட உளவாளி இருக்கான். அது மாதிரி உலகத்திலே அதிபயங்கரமான லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஆயுதங்கள்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கு. புரியுங்களா? அதே மாதிரி ஒரு ஒரு குழந்தை கன்சீவ் ஆகும்போது என்ன பண்ணணும்? அந்த 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 அம்மாவுக்கு குழந்தை வயித்துல இருக்கும்போதே சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் டெய்லி அட்டன் பண்ணணும். 8 மாசம் அட்டன் பண்ணணும். அது மாதிரி உலகத்திலே அதிகமா சிகரெட்ஸ் தயாரிக்கிற நாடு அவங்க தான். ஆனா அவன் எவனும் அங்க உள்ளவன் சிகரெட் பிடிக்க மாட்டான். உலகத்திலே அதிகமா கார்ட்டூன் கார்ட்டூன் நம்ம சின்ன குழந்தையெல்லாம் பார்க்குதுல, இந்த புவனை கொடுத்தா பார்த்துட்டு இருக்கு இல்லையா? தயாரிக்கிற நாடு அவங்க தான். ஆனா எந்த 12 வயசுக்குள்ள ஒரு குழந்தை கார்ட்டூன் பார்த்துச்சுன்னா அவங்க அப்பா அம்மா குழந்தை 3 பேரையும் கல்லெறிஞ்சே கொன்றுவாங்க. இன்னைக்கும் அந்த சட்டம் இருக்கு. அது மாதிரி வெள்ளிக்கிழமை மதியம் அவங்க அடுப்பை அமர்த்துறாங்கன்னா சனிக்கிழமை மதியம் தான் அடுப்பை மறுபடியும் ஆஃப் பண்ணுவாங்க, ஆன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ப்ரேயர் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. அவன் நல்லவனா கெட்டவனாங்கிற அந்த சாப்டருக்குள்ள நம்ம போக வேண்டாம். புரியுதா? ஆனா அந்த குவாலிட்டி பார்க்கணும். இந்த அளவுக்கு உலக நாடுகளே பயப்படுதுன்னா அப்ப அதுக்கான எஃபர்ட் என்னெல்லாம் போடுறான் அப்படிங்கிறத பார்க்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய, அதாவது என்ன அர்த்தம், பின்னணியில நிறைய உழைப்பு இருக்கு, நிறைய அதுக்கான முயற்சி இருக்கு. கருவுல இருக்கும்போதே உருவாக்குறாங்க. அதனாலதான் அவங்க எவனுக்கும் அடிமையா இருக்க மாட்டான். அவன் பண்ணா தொழில் தான் பண்ணுவான். அவன் எங்கேயும் போய் வேலை பார்த்ததா சரித்திரமே கிடையாது. அதான் சொல்ல, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பெரிய 100 பணக்காரன் எடுத்துட்டீங்கன்னா அதுல 70 பணக்காரன் அவன் தான். இதை 30 தான் மிச்சம் உள்ள எல்லா நாடுகளையும் சேர்ந்தவன் இருப்பான். அப்ப என்ன பண்ணுது இந்த மார்வாடி? அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஓரளவு குறிப்பிட்ட பணம் சேர்ந்த உடனே தான் அந்த தொழிலுக்கு வருவாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய டாஸ்க் இருக்கும். அதுல முக்கியமான டாஸ்க் என்னன்னா, அவன் போயிட்டு ஏதாவது ஒரு இதுல வந்து வேலை பார்க்கணும். இத்தனை வருஷம் வேலை பார்க்கணும். இன்னொருத்தவங்கள்ட்ட வேலை பார்க்கணும். இவன் இவன் சொந்த இடத்துல வேலையை கத்துக்கிட்டது இல்ல. வேலை பார்க்கணும். இன்னொருத்தன்ட்ட அடிமையா வேலை பார்க்கணும். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி நிறைய டாஸ்க் வைப்பாங்க. சின்ன சின்ன டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. அந்த டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணணும். அதாவது என்ன அர்த்தம்னா, முதல்ல 5 ரூபாய கொடுத்து இந்த 5 ரூபாய செலவே பண்ணாம 100 ரூபாய் ஆக்கணும். அந்த டாஸ்க் வைப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் சும்மா அப்படியே உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்கிறாங்கன்னு. நிறைய டாஸ்க் இருக்கு. அதான் சொல்ல, முதல்ல அவங்கள மனதளவுல சைக்காலஜிக்கலா பயங்கரமா ட்ரெயின் பண்ணுவாங்க. நாலேஜ் வைஸா பயங்கரமா ட்ரெயின் பண்ணுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? 5 ரூபாய கொடுத்து இந்த 5 ரூபாய செலவு பண்ணக்கூடாது. ஆனா 100 ரூபாய் சம்பாதிக்கணும். அடுத்து 100 ரூபாய கொடுத்து இந்த 100 ரூபாய செலவு பண்ணாம 1000 ரூபாய், அதாவது 100 ரூபாய தொடவே கூடாது. ஆனா 1000 ரூபாய் சம்பாதிக்கணும். அது மாதிரி 1000 ரூபாய் கொடுத்துட்டு அதை செலவே பண்ணாம 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதலீடே இல்லாம 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் அவன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனை என்ன பண்ணுவாங்க? உள்ள தொழிலே விடுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. அது எப்படிடா 5 ரூபாயை கொடுத்துட்டு செலவே பண்ணாம எப்படி சம்பாதிக்கிறது? நீங்க யோசிங்க. சரி, உங்கள்கிட்ட ஒரு 5 ரூபாயை கொடுக்குறேன். இந்த 5 ரூபாயை செலவே பண்ணாம 100 ரூபாய் சம்பாதிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. அதாவது என்ன அர்த்தம்? அதாவது என்ன கத்துக் கொடுக்குறாங்க தெரியுமா? முதலீடு நீ அதிகமா போடாத, மூளையை அதிகமா போடு அப்படின்னு அர்த்தம். அதான் விஷயம். கரெக்டா? அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஓரளவு இந்த இந்த டாஸ்க் எல்லாம் கிளியர் பண்ண உடனே அடுத்து 2வது என்ன பயிற்சி கொடுப்பாங்க தெரியுமா? அடுத்து எப்படி இதை இன்னும் பெருக்குறது? அதாவது 5 ரூபாய், இப்ப 5 ரூபாயை நான் தொடாம ஒரு ஒரு ஒரு
ஒரு ஒரு இதை சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் செலவே பண்ணாமல் சம்பாதிக்கிறேன்னா என்ன பண்ணலாம்? எங்கோ போகலாம், ரயில்வே ஸ்டேஷனில் 2 பெட்டியை தட்டா 10 ரூபா சம்பாதிச்சிடலாம். நான் கொண்டாந்து இறக்கி வைக்கிறேன்னு. அப்போ என்ன ஒன்று. அடுத்து 100 ரூபா சம்பாதிக்கணும். அந்த 10 ரூபாயை செலவே பண்ணாமல். அடுத்து என்ன பண்ணணும்? 100 ரூபா செலவே பண்ணாமல் 1000 ரூபா சம்பாதிக்கணும். அதாவது என்ன அர்த்தம்? இருக்கிற காசை தொடக்கூடாது. நீ இருக்கிற காசை தொட்டாதானே அது அழிஞ்சு போகும். நீ இருக்கிற காசை தொட்டாதானே நான் அந்த தொழில் பண்றேன், இந்த தொழில் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு ஏதாவது ஒன்று ஏடா கூடமா பண்ணி அதை அழிப்ப. அப்ப முதல்ல வெறும் கையில முளம் போடுறது எப்படின்னு கத்துக்க. எங்கெல்லாம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கான அத்தனை முயற்சியும் பண்ணு அப்படிம்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? முதல்ல நாலேஜ் எடுத்துக்க. அதுக்கு தகுந்த உழைப்பை முதல்ல போடு. அடுத்து என்ன பண்ணுவாங்க? அந்த காசும் கொடுக்காம இப்ப உங்ககிட்ட நிறைய நாலேஜ் இருக்கா? 5 ரூபாயை தொடாம 10 ரூபா சம்பாரிச்ச, 10 ரூபாயை தொடாம 100 ரூபா சம்பாரிச்ச, 100 ரூபாயை தொடாம 1000 ரூபா சம்பாரிச்ச, 1000 ரூபாயை தொடாம 10,000 சம்பாரிச்ச, 10,000 தொடாம லட்சம் சம்பாரிச்ச. இப்ப அடுத்த பயிற்சி என்ன கொடுப்பாங்க தெரியுமா? அடுத்து இதே பயிற்சியை 10 பேரை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணு. இப்ப என்ன பண்ணக்கூடாது? இப்ப நீ இதுக்கு முன்னாடி நீ உழைச்சிருப்ப. 5 ரூபாயை தொடாம 10 ரூபாய் ஆக்கணும், நீ உழைச்சிருப்ப. 100 ரூபாய் ஆக்கிறதுக்கு நீ உழைச்சிருப்ப. அடுத்து என்ன பண்ணணும்? 1000 ஆக்க நீ உழைச்ச, 10,000 ஆக்க நீ உழைச்ச, 1 லட்சம் ஆக்க உழைச்ச. இப்ப 2வது டாஸ்க் என்ன வைப்பாங்க தெரியுமா? இப்ப நீ பணத்தையும் தொடக்கூடாது, இப்ப நீ உழைக்கவும் கூடாது. இப்ப 2வது டாஸ்க் எவ்வளவு அதிபயங்கரமா இருக்குன்னு பாருங்க. பணத்தையும் தொடவும் கூடாது, 2வது நீ உழைக்கவும் கூடாது. இன்னொருத்தங்களை வச்சு நீ சம்பாரிச்சு காட்டணும். ஒரு இருக்கிற இடத்தையும் தாண்டக்கூடாது, பணத்தையும் தொடக்கூடாது. பணமும் இல்லாம உன்னோட உழைப்பும் இல்லாம சம்பாரி. 2வது டாஸ்க் எவ்வளவு கடுமையா இருக்குன்னு பாருங்க. அதனாலதான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு 10க்கு 10 ரூமுக்கு வாடகைக்கு வருவான். ஒரு 5 வருஷத்துல அந்த பில்டிங்கே மொத்தமா வாங்கிடுவான். காரணம் தெரியுமா? பின்னணியில இப்படி அசாத்தியமான நாலேஜ் இருக்கு, அசாத்தியமான பிராக்டிஸ் இருக்கு. இதே மாதிரி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தாதான் ஜெயிக்க முடியும். வந்தவொடனே 10 லட்சம் 1 லட்சம் கொண்டு போறது, அவங்க கொடுக்குற 5 லட்சத்தையும் கடனை வாங்கி தொழில் பண்றது எப்படி விளங்குது? அந்த 1 லட்சத்தையும் நான் தொடாம சம்பாதிக்கணும். 1 லட்சத்தை இல்ல லைட்டா உள்ள தள்ள மாதிரி இருக்கணும். அது இல்லாம சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? முதல்ல பணத்தையே இல்லாம பணம் இல்லாம பணம் சம்பாதிக்கிறதுக்கும், 2வது என்ன பண்ணா பச்சையா சொன்னா உழைப்பு இல்லாம பணம் சம்பாதிக்கிறதுக்கும் பயிற்சி கொடுப்பாங்க. இதான் அர்த்தம். அப்ப 2வது டாஸ்க் என்ன தெரியுமா? ஓகே சூப்பர். நீ 1 லட்சம் சம்பாரிச்சிட்ட, 10 லட்சம் சம்பாரிச்சிட்ட. இப்ப கடுமையா உழைச்சிருப்ப பின்னாடி. ஏன்னா பணம் இல்லாம இங்க இந்த பணம் வந்திருக்கு. இப்ப நீ என்ன பண்ணணும்? உன்னோட உழைப்பும் இல்லாம இப்ப பணம் வரணும். அப்ப முதல்ல பணம் இல்லாம பணம் எப்படி சம்பாரிச்சிருப்பான்? நிறைய நிறைய வேலைகள் பார்த்திருப்பான். அப்ப அதுல அறிவு வளர்ந்துருக்கும். இப்ப அந்த அறிவை பயன்படுத்தி நீ உழைக்க கூடாது, மத்தவனை உழைக்க வச்சு பணம் சம்பாரி. அப்ப 10 லட்சம் சம்பாரிச்சியா, இப்ப 1 கோடியா மாத்தி காட்டு. இல்ல 1 லட்சம் சம்பாரிச்சியா, 10 லட்சமா மாத்தி காட்டு. அப்ப இந்த மாதிரி 2க்கும் கடுமையான பயிற்சி கொடுப்பாங்க. புரியுதா? அப்ப முதல்ல என்னது? அறிவை பயன்படுத்தி சம்பாரிச்சான். இப்ப என்ன பண்ணான்? உழைப்பை பயன்படுத்தி சம்பாரிச்சான். இப்ப என்ன பண்ணணும்? அறிவையும் உழைப்பையும் பயன்படுத்தி மற்றவங்களுக்கு, அதாவது என்ன அர்த்தம்? நீ பணத்தையும் தொடக்கூடாது, நீ வேலையும் செய்யக்கூடாது. இப்ப பணம் சம்பாரி அப்படிம்பாங்க. இது 2வது டாஸ்க். இதுல பாஸ் பண்ணாதான் அடுத்து 3வது தொழிலே வச்சு கொடுப்பாங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. எவ்வளவு பெரிய கடுமையான டாஸ்க்ல வர்றாங்கன்னு தெரியுதா? இது 2யும் நீங்க கிளியர் பண்ணாதான் அடுத்து 3வது வைப்பாங்க. அதனாலதான் நீங்க உலகத்துல எங்க போய் பார்த்தாலும் பாருங்க, மார்வாடியும் குஜராத்தியும் அந்த தொழில ஜெயிக்காம இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குஜராத்தி அல்லது மார்வாடி. அது மாதிரி உலகத்துல எந்த தொழில் வேணாலும் எடுத்துக்கோங்க, குஜராத்தி அல்லது மார்வாடி, இவங்க 2 பேர் தான் அந்த தொழில கிங்கா இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியாது. ஏன் தெரியுமா? எடுத்த உடனே அவ்வளவு அறிவும் அவனுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கொண்டு வர்றான். 2வது வந்து பாருங்க, அந்த அளவுக்கு உழைப்பும் இருக்கு, நாலேஜும் இருக்கு, அதுக்கு தகுந்த ப்ராக்டிஸும் இருக்கு. யார எப்படி எங்க என்ன பண்ணா வேலையாகுன்றது அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கத்துட்டு வந்துட்டாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா எந்த கட்சி ஆட்சி செஞ்சாலும் குஜராத்தி தான் இங்க கிங்கு. அம்பானி, அதானி இவங்க எல்லாமே குஜராத்தி தான். அவங்கள அசைக்க முடியாது. புரியுதா? இது எல்லாமே சும்மா ஓவர் நைட்ல வராது. அதான் நான் சொன்னேன், கருவுல இருக்கும்போதே உருவாக்குவானுங்க. அதான் சொன்னேன் இல்லையா? சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த பிசினஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. காசே இல்லாம பணமே இல்லாம பணம் சம்பாதிக்கிறது எப்படி, அது மாதிரி நீ உழைக்காம பணம் சம்பாதிக்க எப்படி, இப்படி எல்லா யுக்திகளையும் சம்பாரிச்சு கொடுப்பாங்க. புரியுதா? அந்த அளவுக்கு அவங்கள என்ன பண்ணுவாங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். முதல்ல நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலேஜ் இல்லாத என்னது பிராக்டிஸ் ஆபத்து, செல்லா காசு. அது மாதிரி பிராக்டிஸே இல்லாத நாலேஜ் செல்லா காசு, ஒன்னத்துக்கும் பயன்படாது. இது 2யும் தான் நீங்க உருப்படியா பண்ணுவீங்க. இதை 2யும் சேர்த்து கடைசி வரைக்கும் நீங்க பண்ண மாட்டீங்க. அதனால நீங்க தோத்துட்டு வருது. அடுத்து என்ன பண்ணுவாங்க? அடுத்து கவனிங்க, ஒரு 10 லட்சம் இருக்குன்னா 20 லட்சம் அவன் சம்பாரிச்ச உடனேதான் அந்த தொழில் பண்றதுக்கே அவனை அளவு பண்ணுவாங்க.
10 லட்சம் தான் இந்த தொழிலுக்கு தேவை. ஆனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அடுத்து அடுத்து ரியல் நான் ஏற்கனவே சொன்ன 2 டெஸ்ட் முடிச்சிருச்சுன்னா, இப்ப அவர் சொந்தமா தொழில் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த தொழிலுக்கு 10 லட்சம் வேணும்னா 20 லட்சம் அல்லது 30 லட்சம் அல்லது 40 லட்சம் அடுத்த இல்லாட்டி 50 லட்சம் இவ்வளவு இருந்தா தான் அனுமதியே கிடைக்கும். புரியுதா? அப்ப இவன் சாதாரணமா அந்த தொழிலுக்கு வரல. இதுக்கு முன்னாடி என்னென்ன மாரி அவன் வளர்ந்திருக்கான்னு சொன்னேன். ரூ. 5 குடுத்துட்டு ரூ. 5 தொடாமலே ரூ. 10 ஆக்க சொல்லுவாங்க. அந்த 10 தொடக்கூடாது. 20 ஆக்கணும். 100 ஆக்கணும். 1000 ஆக்கணும். லட்சம் ஆக்கணும். புரியுதா? அப்ப எவ்வளவு பெரிய கடுமையான டாஸ்க்ல அவன் வந்திருப்பான் பாருங்க. அடுத்து என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்கா இப்போ நீ உழைக்காமலே இப்ப இந்த காசை வச்சு காசு சம்பாதிக்கணும். நீ உழைக்கக்கூடாது மாடு மாரி. அடுத்தவங்கள்ட்ட எப்படி வேலைக்கு வாங்கணும்? இப்ப நீ பண்ண டாஸ்க இல்ல இன்னும் 10 மார்வாடி பசங்களை வச்சு பண்ணு. இல்ல இன்னும் 10 குஜராத்தி பசங்களை வச்சு பண்ணு. இதான் அடுத்த டாஸ்க். இப்ப புரியுதா அவங்களுக்கு பசங்க எப்படி கிடைக்கிறாங்கன்னு? நான் சொன்னேன் இல்லையா? அவங்கவுங்க பிள்ளைய இன்னொருத்தவங்கள்ட்ட வேலைக்கு விடுவாங்கன்னு சொன்னேன். இப்ப கடுமையான டாஸ்க் ஆரம்பிக்குது பாருங்க. அதே விஷயம்தான். அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா? அப்ப என்ன ஆகும்? 10 லட்ச ரூபா ஒரு தொழிலுக்கு வேணும்னா அங்க 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் சேர்ந்தவன தான் அந்த தொழிலுக்கே வருவான். ஒரே நிமிஷம். ஆனா நம்ம என்ன பண்றது? 10 லட்சம் ஒரு தொழிலுக்கு வேணும்னா ரெண்டாவது என்ன பண்றது? அந்த தொழில்ல 5 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் இருக்கையில அந்த தொழிலுக்கு வந்துடுறது. இது முதலாளியாக ஆசைப்படுறது. அதுல 5 லட்ச ரூபா கடன், இல்ல 7 லட்ச ரூபா கடன், இல்ல 5 லட்ச ரூபா கடன், என்ன சொல்றது 2 லட்ச ரூபா சொந்த காசு, மிச்சம் 3 லட்ச ரூபா பொண்டாட்டி விட்டு தாலிகளெல்லாம் உள்ள அடமானமா வச்சு தொழில ஆரம்பிக்கிறது. இது 2வது ஸ்டேஜ். அப்ப 2வது யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் அதிபயங்கரமான நாலேஜோட வர்றான். அதிபயங்கரமான பிராக்டிஸ் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே அவன் 2வது 3வது 1வது படிக்கிறதுல இருந்தே அவன் என்ன பண்றான்? அந்த விஷயத்த பயிற்சி எடுத்திருக்கான். அனுபவம் இருக்கு. அவன் அந்த தொழிலுக்கு வர்றான். நம்ம என்ன பண்றோம்? 10 லட்ச ரூபா தேவை. 7 லட்ச ரூபா கடன். 3 லட்ச ரூபா தான் சொந்த காசு. 2வது பெரிய அளவுல நாலேஜ் இல்ல. இருக்கு. பெரிய அளவுல இல்ல. புரியுதுங்களா? அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம இந்த கல்யாணம், காது குத்து, திருவிழா இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் குடும்பத்தோட போவோம். அவங்க அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் குடும்பத்தோட போக மாட்டாங்க. அவங்க சங்கத்தோட மீட்டிங் மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும். பிசினஸ் சம்பந்தமான அங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த அந்த இடத்துக்கு தான் குடும்பத்தோட போவாங்க. ஏன்னா குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் தொழில்ல என்ன நடக்குதுங்கிறது தெரியணும். ஏன்னா இது ஒரு மனுஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இந்த மொத்த குடும்பமும் அந்த தொழில் பத்தின சிந்தனை இருந்தா தான் குடும்பத்தோட அட்மாஸ்பியரும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளைக்கு எதுக்கு குடும்ப கஷ்டத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினைப்போம். உங்க குடும்ப கஷ்டத்தை பிள்ளைக்கு சொல்லுங்க. கஷ்டம் தெரியாத புள்ள ரொம்ப நாளைக்கு வாழும். ரொம்ப நாளைக்கு சர்வைவல் பண்ண முடியாது. ரொம்ப நாளைக்கு சர்வைவல் பண்ண முடியாது. கஷ்டம் தெரியாத புள்ள பணம் சம்பாதிக்கும். ஆனா அந்த பணத்தை காப்பாத்துற திறமை கஷ்டம் தெரிஞ்ச புள்ள மட்டும்தான் அந்த பணத்தை காப்பாற்றும். பணம் சம்பாதிக்கிறது வேற, அதை காப்பாத்துறது வேற. புரியுதுங்களா? காப்பாத்துறவன் தான் பணக்காரன் ஆவான். சம்பாதிக்கிற அத்தனை பேரும் பணக்காரன் ஆக மாட்டான். அந்த பணத்தை வளர்க்க தெரிஞ்சவன் தான் பணக்காரன் ஆவான். இப்ப நீங்க எல்லாரும் வேலைக்கு போய் பணம் தான் சம்பாதிக்கிறீங்க. நீங்க ஏன் கோடீஸ்வரன் ஆகல? கிடைக்கிற காசை மிச்சம் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை வளர்க்க தெரியல. அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி பிசினஸ் சம்பந்தமான விஷயத்துக்கு தான் அவங்க போவாங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்ப என்ன பண்ணுவாங்க? இவன் அனுபவத்தோட வந்திருக்கான். பயங்கர நாலேஜ் இருக்கும், பிராக்டிஸ் இருக்கு. நம்மள்ட்ட நாலேஜும் பிராக்டிஸ் ஏதோ கொஞ்சம் இருக்கும். அவன் 10 லட்ச ரூபா தொழிலுக்கு 50 லட்ச ரூபா முதலீடோட்ட வர்றான். இவன் 10 லட்ச ரூபா இல்ல 7 லட்ச ரூபா கடனோட வர்றான். இவன் தாக்கு பிடிக்க முடியும்? இது அடுத்த ஸ்டேஜ். அடுத்து 3வது இவர் தொழில் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்களா? அடுத்து நம்மால என்ன பண்ணுவான்? ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு மாறிடுவான். பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் தான். கதர் வேட்டி கதர் சட்டை. புரியுதா? ஒயிட் அண்ட் ஒயிட். அதாவது என்ன அர்த்தம்? வச்சிருக்கிறது பேக்கரியா இருக்கும். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு? ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாரு. இதே நீங்க ஒரு மலையாளியோ மார்வாடியோ எந்த தொழில் பண்ணாலும் பாருங்க, ஒரு சாக்கடை அடைச்சுக்கிட்டா கூட கையில கவரை மாட்டி இறங்கி அதை நோண்டுவாங்க. புரியுதா? இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க? டக்கு டக்குன்னு கேஷ்லயும் நிற்பாங்க, காசும் வாங்குவாங்க, டீ எடுத்துக்கொண்டே கஸ்டமருக்கும் கொடுப்பாங்க, அந்த கிளாஸையும் எடுத்துக்கொண்டு எங்க வைப்பாங்க, இதையும் பண்ணுவாங்க, அதையும் பண்ணுவாங்க, இதையும் பண்ணுவாங்க. நீங்க நல்லா கவனிங்க. ஒரு கேரளாக்காரர் இருக்கிற பேக்கரி போங்க, நம்மால் இருக்கிற பேக்கரி போங்க, கேரளாக்காரர் இருக்கிற கடையில ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. நம்மால் இருக்கிற பேக்கரிக்கு பாருங்க, ஓனர் தனியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பாரு. புரியுதா? கேட்டா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் முதல் போட்டாராம். அவர் முதலாளியா, அந்த உழைக்கிற மைண்டே இருக்காது அவருக்கு. என்னன்னா நான் முதலாளிப்பா, நான் போய் இந்த எச்சி கிளாஸ் எடுப்பேனா அப்படிங்கிறது. இப்படி விளங்குமா அந்த தொழிலு? ஆனா அவங்க பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் பாருங்க, 10 லட்ச ரூபா வேணும், 50 லட்ச ரூபா வச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்க முதலாளிங்கிற ஸ்தானத்துக்கு வர மாட்டாங்க. கடுமையா இதுக்கப்புறம் தான் உழைப்பை அதிகப்படுத்துவாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களோட ஸ்பீடே ஆரம்பிக்கும். நம்மளால என்ன பண்ணுவான்? நான் முதல்ல போட்டேன், நான் முதலாளின்னு. சரி, இது அடுத்த ஸ்டேஜ். அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அதான் நான் சொன்னேன். ரொம்ப ஒய்டா இருக்க மாட்டாங்க, ரொம்ப டெப்தா இருப்பாங்க. பிசினஸ் ஆரம்பிச்சோன்னே
நம்ம ஆளு என்ன பண்ணுவான் தெரியுமா? அப்பதான் விஜய் கட்சியில போய் சேர்றது. புரியுதா? இல்லைன்னா அப்பதான் போய் ஏதாவது ஒரு கட்சியில சேருவான். இங்க கடையே இங்க தருகனை தான் போடும். 3 லட்ச ரூபா சொந்த காசு, 7 லட்ச ரூபா கடன், அதுக்கே வட்டி கட்டணும், அதுக்கே தண்டலுக்கு வாங்கி டெய்லி கட்டிக்கிட்டு இருப்பான். அந்த தொழிலை ஃபோக்கஸ்டா பார்ப்பான்னா பார்க்க மாட்டான். அந்த கட்சியில போய் வட்ட செயலாளராக சேர்றேன், சதுர செயலாளராக சேருவேன், அப்ப சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவான்? மாஸ்டர் மாஸ்டர் பார்த்துக்கங்க, இங்க ஒரு மீட்டிங் இருக்கு போயிட்டு வந்துடுறேன், மாஸ்டர் பார்த்துக்கங்க, இங்க ஒரு இது இருக்கு போயிட்டு வந்துடுறேன், இப்படி போய் போய் என்ன பண்ணுவான்? மாஸ்டர் தான் பாதி காசு வீட்டுக்கு போய் மொழியே, இவனுக்கு கடைசியில கடை வராது. புரியுதா? என்ன வேலைக்கு வந்திருக்கோமோ அந்த பர்பஸ்ல ஃபோக்கஸ்டா இருக்கிறது இல்ல. அதான் நான் சொன்னேன் இல்லையா? நீங்க எப்போ பணம் சம்பாதிக்கிறீங்களோ அப்போ சீரியஸா இருக்கணும். அப்போ நீங்க சீரியஸா இல்லாம அந்த பணத்தை விட்டீங்கன்னா மறுபடி பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களால முடியவே முடியாது. அதனாலதான் சொன்னேன், பிசினஸ் நல்லா தானே போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? பிசினஸ் கொஞ்சம் மோசமாகுது, கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப இல்ல, உங்க லைஃப் நல்லா இருக்கா, ரொம்ப ஒரு பிரச்சனையுமே இல்லாம உங்க லைஃப் போயிட்டு இருக்கா, அப்போதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப எப்பாவது பிரச்சனை வந்தா நம்ம லைஃப் இதே மாதிரி போறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது நல்லா இருக்கும் போதுதான் நீங்க பண்ணணும். நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அட்வான்ஸா பண்ணி வைக்கணும். ஒரு நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், டேர்ம் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்கையில பண்ணி வைங்க. இல்லைன்னா ஸ்மூத்தா போகும். கஷ்டப்பட்டு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி சேமிச்சு வச்சிருப்பீங்க, உடம்பு சரியில்லாம டப்புன்னு 7 லட்ச ரூபா அதில் காணாம போயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி கடைக்கு வந்தா ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப ஏன் இன்னைக்கு வரைக்கும் அம்பானி ஃபேமிலில இருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வரல? நான் இந்த தொகுதியில எம்பி ஆயிடுறேன், இந்த தொகுதியில எம்எல்ஏ ஆகுறேன்னு ஏன் ஆகல? அவங்களால ஆக முடியாதா? அவங்களால பணம் செலவு பண்ண முடியாதா? இல்ல. ஃபோக்கஸ்டா அவங்க என்ன தொழில் பண்றாங்களோ அதை தாண்டி வேற அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கமும் அவங்களோட சிந்தனை போகாது. ஆனா நம்ம ஆளு என்ன பண்ணுவான்? கடை ஆரம்பிச்சு 2 மாசம் 3 மாசம் ஆகும், ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பாரு. கடையில உழைப்பும் போட மாட்டாரு. இல்ல நிர்வாகத்திலயாவது சீரு சிறப்புமா இருப்பாருன்னா இருக்க மாட்டாரு. இவர் போயிட்டு எங்கேயாவது நான் இளைஞர் அணி தலைவர் ஆகுறேன், அங்க ஆகுறேன், இங்க ஆகுறேன், அதை பண்றேன், ஊர் பஞ்சாயத்துல நாட்டாமை ஆகுறேன், ஊர்ல திருவிழா நடக்குது அங்க போய் அதை இந்த மாதிரி போய் என்ன ஆகும்? கடையும் குட்டிச்சுவர ஆயிரும். அப்ப என்ன பண்ணும்? அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு 6 மாசத்துக்கு மேல தாக்கு பிடிக்கவே முடியாது. சரி, எடுத்த உடனே தொழில் தாக்கு பிடிக்குமா? சூப்பரா போகுமா? போகாது. ஒரு இடத்துல நீங்க என்னதான் தொழில் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க, இல்ல அந்த இடத்துல ஒரு பேக்கரியே ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த இடத்துல ஒரு பேக்கரி வந்திருக்குன்னு தெரியறதுக்கே 3 மாசம் ஆகும். இந்த பேக்கரியில எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு தெரியறதுக்கு அடுத்து ஒரு 3 மாசம் ஆகும். அப்ப நீங்க கையில இருந்து அது வரைக்கும் பேக்கப் வச்சு செலவு பண்ணணும். வாடகை கையில இருந்து தான் கொடுக்கணும், சம்பளம் கையில இருந்து தான் கொடுக்கணும். அப்ப அந்த டயத்துல எந்த அளவுக்கு அடுத்த ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணுமோ அதை குறைச்சு இவங்க சொந்தமா உழைப்ப போடுறாங்களோ அப்ப என்ன ஆகும்? அதுல வர முடியும். இவர் என்ன பண்ணுவாரு? கடை திறந்தனால தான் இவர் தான் ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு மாறுகிறாரு. அப்புறம் எப்படி இவர் உழைப்ப போடுவாரு? புரியுதா? அப்ப என்ன ஆகும்? அப்ப தாக்கு பிடிக்கும். அப்ப 6 மாசத்துக்கு மேலதான் பிரேக் ஈவன் சொல்லுவாங்க. வாடகை, சம்பளம், கரண்ட் பில்லு இந்த மாதிரி செலவுகளே 6 மாசத்துக்கு மேலதான் கையில இருந்து கொடுக்காம கடையில இருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் 6 மாசத்துக்கு மேல அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு தான் வீட்டுக்கு இவரோட சொந்தம் இவருக்குன்னு உள்ள சம்பளம், லாபம்லாம் வர ஆரம்பிக்கும். இதுதான் எல்லா தொழிலும் உள்ள நேச்சர். ஸ்டாக் மார்க்கெட்லயும் நான் அதை தான் சொல்றேன். 6 மாசங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பீரியட். அதனாலதான் சொன்னேன், தேவைக்கு அதிகமா 5 லட்சம் 10 லட்சம்லாம் கடன் வாங்கி போடாதீங்க. உங்களோட மாச சம்பளம் என்ன இருக்கோ அது மாதிரி 1 மடங்கு 2 மடங்கு வச்சு ஆரம்பிங்க. 6 மாசம் ஸ்மூத்தா கொண்டு போங்க. 6 மாசத்துக்கு மேல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வரும். 6 மாசத்துக்கு மேல வர்ற லாபத்துல 30% எடுங்க. 3 வருஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க மாச சம்பளம் எவ்வளவு வச்சு ஆரம்பிச்சீங்களோ அது மாதிரி 5 மடங்கு 10 மடங்கு மாசம் மாசம் இதே தொழில் கொடுக்கும். அதுக்கப்புறம் முழு நேரமா இங்க வாங்க அப்படின்லாம் நான் சொல்றது காரணம் அதான். அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒரு வருஷத்துல தாக்கு பிடிக்க முடியாது. இவனுக்கு பொண்டாட்டி வீட்டுக்கு செலவு வேணும், சம்பளம் கொடுக்கணும், இது கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கொடுக்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும். புரியுதா? இவரும் 2வது நிர்வாகமும் இவர் பண்றது இல்ல. இவர் தான் அங்க அங்க போயிடுறாரு. புரியுதா? அப்ப என்ன ஆகும்? கடை ரொம்ப ஆட்டங்காணி. ஒரு வருஷத்துக்குள்ள போட்ட 10 லட்ச ரூபாய எல்லாம் காலி பண்ணி கடையை பிரிச்சு எடுத்துட்டு போனா 2 லட்சம் 3 லட்சம் கூட தேராது. புரியுதா? மறுபடியும் எங்க போவான்? வெள்ளையஞ்செலியை கழட்டி ஓரமா வச்சுப்புட்டு என்ன ஆகும்? மறுபடியும் எங்கேயாவது ஒரு கடைக்கு வேலைக்கு போறது. இதுதான் ஆரம்பிக்கும். எங்க ஆரம்பிச்சானோ அங்கேயே ஆரம்பிப்பான். இது எங்க ஆரம்பிக்குது இந்த தவறு? 3 லட்ச ரூபா கையில இருக்கு, வேண்டாம் அவசரம் இல்லை, இன்னும் நம்ம ஒரு 4-5 லட்ச ரூபா சேரட்டும், அது வரைக்கும் வேலைக்கு இருப்போம்னு இருந்திருந்தா இந்த தவறை அங்கேயே சரி பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி என்ன, அதாவது என்ன அர்த்தம்? கடன் இல்லாம தொழில் பண்ணியிருந்தா இவரை காப்பாத்திருங்க. ஏன்னா சொந்தமும் 10 லட்ச ரூபா சொந்த காசு. அப்ப என்ன ஆகும்? நிர்வாக செலவுகள் மட்டும்தான், ஏதோ சமாளிச்சிருக்கலாம் வர்ற வியாபாரத்தை வச்சு. அப்ப குடும்பத்துக்கு அது இதுக்கெல்லாம் ஏதோ குடும்பத்துக்கு அது இதுக்கு கடன் வாங்கி ஏதோ மேனேஜ் பண்ணியிருந்தாலும் அந்த கடனை சீக்கிரம் கட்டியிருக்கலாம். இது மொத்தமாவே கடன்னா
ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கணும், நிர்வாகம். நிர்வாகத்தில் இவர் உழைப்பை போட்டிருக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணுறது, இவர் ஓனருங்கிற அந்த பிளாக்கேஜ், நான் சொன்னால சைக்காலஜிக்கல் பிளாக்கு மண்டையில் ஏறிடுச்சு. நான் ஓனர்ரா, நான் போய் இதை பண்ணுறதா, நான் போய் இதை பண்ணுறதா, நான் போய் இதை பண்ணுறதான்னு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாக்கேஜ் பெருசாகி 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 கடைசியில் என் தகுதிக்கு நான் இங்கே நிற்கிறதா, என் தகுதிக்கு இங்கே நிற்கிறதான்னு சொல்லி பெருசு பெருசாக திங்க் பண்ணி உள்ளதை கோட்டை விடுறது. அப்போ என்ன ஆகும், 3 மாசத்துல டு 6 மாசத்துக்குள்ள அந்த தொழிலை இழுத்து மூடிட்டு பழையபடி வேலைக்கே போறது. ஒரு படத்துல பார்த்துருப்பீங்கல்ல, மாடு வாங்க கொண்டு போற காசை சீட்டாடி மறுபடியும் மாடை என்னது வேலைக்கே போகாம பாருங்க, அந்த மாதிரி. அப்ப என்னது, சரியான பேக்கப் இல்லை, சரியான உழைப்பு இல்லை, அது மாதிரி நாலேஜ் அறகுறை. ரெண்டாவது என்ன பண்றது, ஆட்டோமேட்டிக்கா நாலேஜ் ப்ராக்டிஸ். மூணாவது என்ன சொன்னேன், ஸ்டாக் மார்க்கெட்ல எக்ஸிகியூஷன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலேஜும் ப்ராக்டிஸும். அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். அடுத்த இதே மார்வாடி என்ன பண்ணுவாங்க, நான் ஏற்கனவே சொன்னல, அவன் ஒரு ஆள் தான் இருப்பான் அதிகபட்சம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன பையன் அசிஸ்டன்ட் மாதிரி வச்சிருப்பாங்க, உழைப்பை பயங்கரமா போடுவாங்க. புரியுதா? ரெண்டாவது என்ன அர்த்தம், அவன்கிட்ட பேக்கப் இருக்கு. இங்கதான் பெரிய ரகசியமே இருக்கு. இங்க 10 லட்சம் ரூபாயில 7 லட்சம் ரூபாய் கடன். ஆனா அவன்கிட்ட 10 லட்சம் ரூபா தான் தேவை, ஆனா 50 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்கான். இதனாலதான் அவன் எந்த ஊருக்கு போனாலும் ஜெயிச்சிடறான். படுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும், யாரை பார்த்தாலும் வாங்கஜி வாங்கஜின்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். புரியுதா? ஆனா அடுத்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்கே அவன் வாங்கிட்டு போயிடுவான். கொஞ்சோண்டு இடம் கொடுங்கன்னா உள்ள வருவான். அது 4 மாடி பில்டிங்கா இருக்கும். 4 மாடி கொஞ்சம் 4 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஜி நம்ம ஓட்டு தான் ஜி அப்படிம்பான். புரியுதா? பின்னணியில சாதாரண உழைப்பு இல்ல, பயங்கரமான நாலேஜ் இருக்கும். புரியுதா? அவனை பார்க்கையில என்னது, ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும், பைத்தியக்கார மாதிரி தெரியும். அதான் நான் சொன்னல, நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா போதும். புரியுதா நான் சொல்றது? உள்ளுக்குள்ள சரக்கு இருக்கணும். புரியுதா? உள்ளுக்குள்ள சரக்கும் இருக்கணும், அதுக்கு தகுந்த பின்னணியில வெறித்தரமான உழைப்பும் இருக்கணும். ரெண்டும் இல்லைன்னா நீங்க தொழிலுக்கு லாயக்கு இல்லை, தொழிலுக்கு வராதிங்க. நீங்க வேற ஏதாவது வேலைக்கு போங்க, நான் அதை தான் ஓப்பனா சொல்லுவேன். தொழிலுக்கு வராதிங்க, சரியா? சரி, ஓகே. இது அடுத்த கட்டம். இப்படி என்ன பண்ணுவான், அந்த பில்டிங்கே விலைக்கு வாங்கிடுவான். காரணம் என்ன, அவன்கிட்ட உழைப்பு இருக்கு, தொழில் இருக்கு, அவன் தான் நேரடி நிர்வாகம். நான் சொன்னேன்ல, நம்ம ஆளு மாதிரி மாஸ்டர் பார்த்துக்கோங்க மாஸ்டர், மாநாடு இருக்கு போயிட்டு வந்துடுறேன் மாஸ்டர், பார்த்துக்கோங்க மாஸ்டர், கட்சி மீட்டிங் இருக்கு, எந்த சோழியும் போக மாட்டான். அதான் நான் சொன்னேன்ல, அம்பானியோட குடும்பம் கூட இன்னைக்கு வேற எதுலையும் டைவர்ட் ஆக மாட்டாங்க. அவனுக்கு இதுனா இதுதான், ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. வேற அங்கிட்டு இங்கிட்டு அவங்களோட சிந்தனை போகவே போகாது. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அப்ப நம்ம ஆளு ஜெயிக்கிறதே இல்லையா, ஜெயிப்பாங்க. அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். அதுல எவனாவது தப்பி தவறி ஜெயிச்சு அந்த தொழிலை நல்லா வளர்ப்பான். சரி, நல்லா வளர்த்தா அடுத்து என்ன பண்ணணும், யார்கிட்ட கொடுக்க முடியும் அந்த தொழிலை, பிள்ளைகிட்ட தானே கொடுக்க முடியும். நம்ம புள்ள வளர்ந்து வர்ற லட்சணம் தான் எப்படி இருக்கு. அடுத்து என்ன வரும், பிள்ளைய கஷ்டப்படுத்தாதீங்க, பிள்ளைய வேலை வாங்காதீங்க, பிள்ளைய கஷ்டப்படுத்தாதீங்க. பிள்ளைக்கு படிக்கிற வயசுல ஏன் கஷ்டம், நமக்கு தான் இங்க ஒண்ணுமே நாலேஜே இல்லாம வந்து உட்காருதே. அவன் என்ன பண்றான், அவன் பிள்ளைய 2வது 3வது 1வது படிக்கும் போதே தொழில் அப்படியே நான் சொன்னல டாஸ்க்கு, இந்த டாஸ்க் எல்லாம் கொடுக்குறான். பணமே இல்லாம சம்பாதிக்கிறது எப்படி, உழைப்பே இல்லாம பணம் சம்பாதிக்கிறது எப்படி, அடுத்தவங்களை வேலை வாங்குறது எப்படி, நிர்வாகம் பண்றது எப்படி, பணத்தை பெருக்கிறது எப்படி, இப்படி பல விதமான டாஸ்க் கொடுக்குறான். புரியுதா? நம்ம என்ன பண்றோம், இது 20 வயசு வரைக்கும் என்ன ஆகும், அந்த தொழிலை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இல்ல காலேஜ் முடிச்ச உடனே, இல்ல MBA முடிச்ச உடனே கொண்டாந்து கடையில உட்கார வைக்கிறது. அது வந்து உட்கார வைக்கும் போது என்ன பண்ணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் அடிச்சுட்டு வருவான், மச்சான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிரு, நான் சைடிஸோட வந்துடுறேன்னு. இது விளங்குமா, இது தொழில் சேருமா? இங்க அனுபவமும் இல்லை, அப்பன் சம்பாதிச்ச காசுல வந்து உட்காந்துருக்கு, அனுபவமும் இல்லை. புரியுதா? அதுக்கு தகுந்த உழைப்பும் இல்லை. கஷ்டம்னா என்னன்னே தெரியாதவனை கொண்டாந்து அந்த தொழில உட்கார வச்சா விளங்குமா? அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அந்த தொழிலை ரொம்ப தூரத்துக்கு அவன் கொண்டு போக முடியாது. அதான் நான் சொன்னேன், இன்னைக்கு பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் எடுத்துக்கோங்க, நான் அது சொல்லக்கூடாது. நீங்க இப்ப தமிழ்நாட்டிலே முக்கியமான ஹோட்டல் அப்படின்னா அதுதான் சொல்லுவாங்க. அந்த ஹோட்டல் இன்னைக்கு ஆட்டம் கண்டு போச்சு. இன்னைக்கு அந்த 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 ஹோட்டல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே வர வேண்டியது. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே வரும்போது சாதாரண ஒரு வண்டி கடையில் ஆரம்பிச்ச ஹோட்டல் அது. இன்னைக்கு பாருங்க, அந்த ஹோட்டல் அஸ்திவாரமே ஆடி போய் பயங்கர கடன், சிலிண்டருக்கு கூட காசு கொடுக்க முடியாத அளவுக்கு. ஆனா உலகம் ஃபுல்லா அதோட பிரான்ச்சு, என்ன சொல்றது, இந்தியாவிலே ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல்னா இதுதான் அப்படிங்கிற பேர் எடுத்த ஹோட்டல் அது. காரணம் என்ன தெரியுமா, அடுத்த தலைமுறை அந்த தொழிலை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த உழைப்பும் இல்லை, அந்த நாலேஜும் இல்லை. நம்ம நினைச்சுக்கிறோம் லண்டன்ல போய் கேட்டரிங் படிச்சுட்டு வந்தா சம்பாதிச்சிருவோம், அது கிடையாது. நான் அதான் சொன்னேன், அறிவுங்கிறது வேற, அனுபவங்கிறது வேற. புரியுது? அறிவுங்கிறது என்னது, அதான் நான் சொன்னேன், அடிக்கடி சொல்லுவேன். நீங்க உங்களுக்கு பச்சை கலர் கேண்டில், சிகப்பு கலர் கேண்டில் பார்க்க தெரிஞ்சா போதும், அந்த நாலேஜ் உங்களை கொடுத்துட முடியும், ப்ராக்டிஸை கொடுத்துட முடியும் சொன்னேன். நீங்க புக்கில் படிக்கிற நாலேஜ்
வெளியில படிக்கிற நாலேஜ் எல்லாம் உதவாது. அந்த தொழிலுக்குள்ள இருந்துட்டு படிக்கணும். தொழிலுக்கு உள்ள இருந்துக்கிட்டு படிக்கணும். அங்க உள்ள நாலேஜ் தான் உங்களுக்கு. அதுக்காக உட்காந்துட்டு தொழில் பண்ணிக்கிட்டே படிக்கிறது இல்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. தொழிலுக்கு உள்ள இருந்துட்டு படிக்கணும். அப்ப என்ன ஆகும்? அடுத்த தலைமுறை வந்து அந்த தொழிலை வந்து என்ன ஆக்கிடுவாங்க? பாழாக்கிடுவாங்க. அவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அங்கே நாலேஜ் இல்லை, கடுமையான உழைப்பு இல்லை. அதனால தான் இப்போ நான் உங்களுக்கும் சொல்கிறேன், நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலேஜ் இல்லாத ப்ராக்டிஸு என்ன ஆகுது? உங்களை ஆபத்து. நல்லா கவனிச்சுக்கோங்க. நாலேஜ் இல்லாத ப்ராக்டிஸ் வந்து பயங்கர ஆபத்து. ஒன்றுமே தெரியாமல் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி, இது எவ்வளோ பணம் வேணும், எப்படி பணம் வைக்கணும், எப்படி பேக்கப் மெயின்டைன் பண்ணணும், எப்படி மெக்கானிசம் பண்ணணும், என்ன ஃப்ளேவர் ஆஃப் ட்ரேடிங் சிஸ்டம் யூஸ் பண்ணணும், உங்களுக்கு அதுக்கான ஃபிட்னஸ் இருக்கா, எதுவுமே இல்லாமல் இந்த தொழிலில் வர்றீங்கன்னா அப்போ இது எவ்வளோ பெரிய ஆபத்து. இங்கே கடைசி வரைக்கும் நான் தான் சொன்னேன், சம்பாரித்து பென்சில் கூட வாங்க முடியாது. புரியுதா? பென்சில் கூட வாங்க முடியாது. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அப்போ நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், நான் ஏற்கனவே சொன்னல, மார்வாடிக்கு முதல்ல என்னென்ன டாஸ்க் கொடுப்பாங்க? 5 ரூபா கையில் கொடுத்துட்டு, இது 5 ரூபாயை செலவு பண்ணாமல் 10 ரூபா சம்பாரிச்சு காட்டு, செலவு பண்ணாமல் 100 ரூபா சம்பாரி, செலவு இல்லாமல் இதை பண்ணி. இப்போ என்ன பண்ண? நீ உழைப்பு போட்டு எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டியா? இப்போ நீ என்ன பண்ணணும்? உன்கிட்ட பணமும் இருக்குது, இந்த பணத்தையும் செலவு பண்ணக்கூடாது, நீ உட்காந்து மாடு மாதிரி உழைக்கவும் கூடாது. அப்போ நீ இருந்துக்கிட்டே நிர்வாகத்தையும் பண்ணி பணத்தையும் அதிகமாக செலவு பண்ணாமல் இப்போ இது இவ்வளோ வளர்த்து காட்டுது தான் ரெண்டாவது டாஸ்க். இப்படி அடுத்தடுத்த டாஸ்க் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் பாருங்கள், மார்வாடி, மலையாளி, செட்டியார் இந்த மாதிரி கம்யூனிட்டியில் உள்ளவங்கெல்லாம் எந்த காலத்துலையும் எவன்ட்டையும் வேலைக்கு போக மாட்டான். புரியுதா? எங்கள் ஏரியாலலாம் சொல்லுவாங்க, காரைக்குடியிலலாம், இப்போ நம்ம கேஸ்ட் பிள்ளைய ஒன்று தாடுறேமே, உங்கள் பிள்ளைய ஒன்று தாங்கன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் பிள்ளையில 50 பிள்ளைய கொடுத்தாலும் நான் என் பிள்ளைய ஒன்று தரமாட்டேன். ஏன்னா உங்கள் பிள்ளை 50ம் சேர்ந்து எவ்வளவு சம்பாதிக்குதோ, கரெக்டாக எவ்வளோ சம்பாதிக்குதோ அந்த ஒரே அளவு என் பிள்ளை சம்பாதிப்பாம்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஜீன்லேயே அது இருக்கிறது இல்லை. அந்த ஜீன்லேயே வயிற்றுல இருக்கும்போதே அந்த மாதிரி ஜீனை உருவாக்குறது, இந்த மாதிரி மைண்ட் செட்டோட உருவாக்குறது, சின்ன வயசுலேயே பிஸ்னஸை கற்றுக் கொடுக்குறது. அதான் சொன்னலையா, பணம் இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறது எப்படி, உழைப்பு இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறது எப்படி, இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது. புரியுதா? அது மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளையா 50 தலைமுறையாக நாங்கள் சம்பாரித்து வச்சதெல்லாம் இந்த ஒருத்தனே அழிச்சிருவானே அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? 50 தலைமுறையாக சம்பாரிச்சதே ஒருத்தன் அழிச்சிருவான்னா அவன் இவன் எந்த அளவுக்கு பொறுப்பான ஆளுன்னு பாருங்க. அப்போ இப்படிலாம் கலாய்ப்பாங்க அவங்க. புரியுதா? அப்போ யோசிச்சு பாருங்க. அது என்ன வரணும்? கடுமையான பின்னணியில் அதுக்கு தகுந்த நாலேஜ் இருக்கணும், ப்ராக்டிஸ் இருக்கணும். இதுதான் நான் சொல்ல வர்றது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ நீங்கள் எத்தனை பேர் கடுமையான நாலேஜில் இருக்கீங்க? நான் உங்கள்கிட்ட 1,00,000 ரூபா கொடுத்தேன்னா அந்த 1,00,000 ரூபாயை நீங்கள் என்ன பண்ணுறது? மொதல் டாஸ்க் உங்களுக்கு, இந்த 1,00,000 ரூபாயை நீங்கள் தொடாமல் சம்பாதிங்க அப்படின்னா நீங்கள் சம்பாதிப்பீங்களா? கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் 1,00,000 ரூபாயை தொடாமலாம் சம்பாதிக்க முடியும். பட் அதுக்கு அதிபயங்கரமான நாலேஜ் வேணும். நாலேஜ்னா என்ன அர்த்தம்? காப்பீட்டடு, ஃபண்டட் அக்கௌண்ட்டு, அப்படி இப்படிலாம் நிறையா இருக்குது. சரி, அதுக்குள்ளே வேண்டாம். சரி, அந்தளவுக்கு வேண்டாம். அப்போ இந்த 1,00,000 ரூபாயை நிறைய செலவு பண்ணாமல், இந்த 1,00,000 ரூபாயில் ஒரு 10,000 தான் செலவு பண்ணணும், 20,000 தான் செலவு பண்ணணும், 30,000 தான் செலவு பண்ணணும். மிச்சம் 70,000 ரூபா பத்திரமா வச்சுக்கிட்டு சம்பாதிக்க சொன்னால் உங்களால் சம்பாதிக்க முடியுமா? எத்தனை பேரால் சம்பாதிக்க முடியும்? புரியுதா? ரெண்டாவது, நான் அடுத்த டாஸ்க் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, ஓகே, 1,00,000 ரூபாயா 2,00,000 ஆக்கிட்டீங்களா? பரவாயில்ல. 5,00,000 ஆக்கிட்டீங்களா? சூப்பர், ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? இந்த 5,00,000 ரூபாயை நீங்கள் மார்க்கெட்டுக்கே வரக்கூடாது, உங்கள் உழைப்பையும் போடக்கூடாது, உங்கள் பணத்தையும் நிறைய செலவு பண்ணக்கூடாது. இப்போ சம்பாதிங்கன்னா நீங்கள் சம்பாதிப்பீங்களா? எத்தனை பேர் சம்பாதிப்பீங்க? அதுக்கு தகுந்த சிஸ்டம்லாம் இருக்குது. அதாவது என்ன அர்த்தம்? ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கேள்வியெல்லாம் பட்டிருப்பீங்க. அதான் சொல்லலை, எல்லாமே தெரியும். ஆனால் அது எப்படி பண்ணணும்னு தான் தெரியாது. உங்களுக்கு எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு தான் இதுதான் தெரியாது. ஆனால் தெரிஞ்சுக்கிறதுனாலலாம் பணம் வராது. அதை அப்ளை பண்ணி கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக யூஸ் பண்ணி பண்ணால் மட்டும்தானே பணம் வரும். அப்போ என்னது? அந்த முதல்ல என்ன பண்ணுவாங்க? ஆக்டிவ் இன்கமில் ட்ரெயின் பண்ணுவாங்க. அடுத்து பேசிவ் இன்கமில் ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்போ ஆக்டிவ் இன்கம்ங்கிறது என்ன? பணத்தை செலவு பண்ணாமல் பணம் சம்பாதிக்கிறது. பேசிவ் இன்கம்ன்றது என்ன? உழைப்பு கூட போடக்கூடாது, ஆனால் உனக்கு அதுலேருந்து வருமானம் வர்றது. நீ படுத்து கிடந்தாலும் உனக்கு பணம் வரணும். இந்த ஸ்டேஜில் அவங்கள உருவாக்கிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்? அடுத்து ரெண்டாவது, மூணாவது ஃபோக்கஸ்டு. இந்த மூணாவது விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்ம ட்ரைனிங்கில் பண்ணுறோம். முதல்ல நாலேஜ், ரெண்டாவது ப்ராக்டிஸ், மூணாவது அது எக்ஸிக்யூஷன். அங்கே தான் நிறைய பேர் தோற்று போகிறது. நாலேஜும் இருக்கும். இப்போ நான் என்ன சொன்னேன்? கடுமையான நாலேஜ் இருக்கணும், கத்தியை தீட்டுற மாதிரின்னு சொன்னேன். ரெண்டாவது ப்ராக்டிஸ், மரத்தை வெட்டுற மாதிரின்னு சொன்னேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷனில் தான் ரொம்ப முக்கியமான அடுத்த ஸ்டேஜ். அப்போ 100 டெமோ ட்ரேடு, 100 லைவ் ட்ரேடு, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன். அந்த எக்ஸிக்யூஷனில் தான் நிறைய பேர் தோற்று போவாங்க,
நிறைய பேர்ட்ட நாலேஜ் இருக்கும், ப்ராக்டிஸ் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, நாலேஜும் இருக்கும், ப்ராக்டிஸ் இருக்கும், கடையும் ஆரம்பிப்பான். ஆனால் எங்கே தோத்துப்பாமா? நான் சொன்னேன்ல, 3 லட்ச ரூபா சொந்த காசாக இருக்கும், 7 லட்ச ரூபா கடனாக இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் நாலேஜ் இருக்கும், ப்ராக்டிஸ் இருக்கும். எங்கே அடுத்து தோக்குற இடம் எங்கே தெரியுமா? ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் தோப்பாங்க. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் நான் ஏற்கனவே சொன்னல, கடன் வாங்கி பண்ணுறது, ப்ரெஷரு. புரியுதா? கடன் வாங்கி பண்ணும்போது இங்கே பிஸ்னஸில் தான் கவனம் செலுத்த முடியாது. கடன் வாங்கி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? சைக்காலஜிக்கலாக ரொம்ப வீக் ஆவாங்க, ஸ்ட்ராங் ஆக முடியாது. இதுதான் அடுத்து எக்ஸிக்யூஷன். அந்த எக்ஸிக்யூஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ட்ரேடிங் சிஸ்டம்னு சொல்கிறோம். நாலேஜ் உள்ள பிள்ளையெல்லாம் சம்பாதிக்க முடியாது. ப்ராக்டிஸ் விட்டு நாலேஜும் இருக்கும், ப்ராக்டிஸ் இருக்கும், ஆனால் எக்ஸிக்யூஷனில் கோட்டை விட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ தான் ரியலாக நீங்கள் கடுமையான பயிற்சியும் இருக்குது, ப்ராக்டிஸ் இருக்குது, நாலேஜ் இருக்குது, ஆனால் ரியலாக எங்கே போகிறீங்க? யுத்த காலத்தில் ஜெயிக்கணும், பிஸ்னஸ் கிரவுண்டில் ஜெயிக்கணும், ரியல் கிரவுண்டு, ரியாலிட்டி. புரியுங்களா? அந்த கிரவுண்டில் ஜெயிக்கணும். தொழிலை ஆரம்பித்து நாலேஜ் இருக்குது, ப்ராக்டிஸ் இருக்குது, ஆனால் அடுத்த விஷயம் என்னது? உங்கள்கிட்ட பேக்கப் இல்லைன்னா நீங்கள் தோற்று போவீங்க. 3வது விஷயம், நிறைய பேர் தொழில் ஆரம்பிக்கிறாங்க, நல்ல நாலேஜ் இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே அதை பண்ணேங்க. சின்ன வயசுலேருந்தே நான் டீ கடையில் கிளாஸ் கழுவி ஒரு பேக்கரி வச்செல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்ன தெரியுமா? அவங்களும் தோற்று போவாங்க. காரணம் என்ன தெரியுமா? பேக்கப் இருக்காது. சரியான பேக்கப் இல்லாதனால 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது, இல்லைன்னா தொழிலில் அதான் நான் சொன்னேன் இல்லையா, நஷ்டம் இல்லாமல் தொழில் பண்ண முடியாது, இல்லைன்னா தொழிலை வளர்க்க முடியாது. ரெண்டுமே இருக்காது. சிலர் நஷ்டம் இல்லாமல் தொழில் மட்டுவாங்க, ஆனால் அந்த தொழிலை வளர்ப்பாங்க. ஒரு பேக்கரி 2 ஆகுமா, 2 4 ஆகுமா, 4 8 ஆகுமானா ஆகாது. காரணம் என்ன தெரியுமா? பேக்கப் இருக்காது. இது ரொம்ப அடுத்த கட்ட, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தொழிலில் நீங்கள் பேக்கப் இருக்கா உங்களுக்கு? எந்த தொழிலை அடுத்த கட்டத்துக்கு வளர்க்க முடியுதா? முதல்ல இந்த 2 கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. ஒரு தொழிலில் முதல்ல நஷ்டம் இல்லாமல் உங்களால் தொழிலை நிர்வாகம் பண்ண முடியுதா? எத்தனை பேரானாலும் நஷ்டம் இல்லாமல் தொழில் பண்ணுறீங்க? உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கில் நீங்கள் எத்தனை பேர் நஷ்டம் இல்லாமல், நஷ்டம்னா என்ன? உங்கள் முதலுக்கே மோசம் இல்லாமல் எத்தனை பேர் முதல்ல அதை மெயின்டைன் பண்ணுறீங்க? உங்கள் கேபிட்டலை 1 லட்ச ரூபா கொண்டு போகிறீங்கன்னா 1 லட்ச ரூபா குறையவே இல்லைங்க அப்படின்னு எத்தனை பேர் மெயின்டைன் பண்ணுறீங்க? 2வது விஷயம் என்னது? 1 லட்ச ரூபா கொண்டு போனாங்க, 6 மாதம் ஆச்சு, இப்போ 2 லட்ச ரூபா இருக்குங்க. எத்தனை பேர் பண்ண முடியுது? அப்போ என்ன அர்த்தம்? நிர்வாகத்தில் லாஸும் வரக்கூடாது, அதே சமயத்தில் லாபமும் வரணும். இது எவ்வளோ பெரிய டாஸ்க்கு! இதுதான் 3வது ஸ்டேஜ். முதல்ல நாலேஜ், 2வது ப்ராக்டிஸு, 3வது எக்ஸிக்யூஷன். எக்ஸிக்யூஷனில் ரெண்டுக்கு ஆன்சர் இருக்கணும். ஒன்று, உங்கள் கேபிட்டல் அடி வாங்கவே கூடாது. எந்த சூழ்நிலையும் உங்கள் 1 லட்ச ரூபா 90,000 ரூபா ஆச்சுன்னா அவ்வளோதான், நீங்கள் டிஸ்குவாலிஃபைட். ஃபண்டட் அக்கௌண்ட்டில் இதெல்லாம் பார்ப்பாங்க. ரொம்ப முக்கியம் ஃபண்டட் அக்கௌண்ட்டில். நான் அதான் சொன்னேன், பணம் இல்லாமல் கூட பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் நாலேஜ் வேணும். அதில் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி பயங்கரமாக டெஸ்ட் இருக்கும். சாதாரண விஷயம் கிடையாது ஃபண்டட் அக்கௌண்ட் நீங்கள் கிளியர் பண்ணுறது. நான் கிட்டத்தட்ட இப்போ 4 கம்பெனிக்கு நான் ஃபண்டட் அக்கௌண்ட் மேனேஜராக இருக்கேன். 4 கம்பெனிக்கு, வேர்ல்டில் ரொம்ப பெரிய கம்பெனி எல்லாமே. சாதாரண விஷயம் கிடையாது அதை கிளியர் பண்ணி நீங்கள் வர்றது. புரியுதா? அதான் நான் சொல்கிறேன், நாலேஜ் இல்லாமல் கூட பணம் இல்லாமல் கூட பணம் சம்பாதிக்கலாம், நாலேஜ் வேணும். அதான் சொன்னேன், 5 ரூபா கையில் வச்சுக்கிட்டு அந்த 5 ரூபாய் செலவு பண்ணாமல் சம்பாரி. இதெல்லாம் இந்த வகை தான். பணம் இல்லாமல் பணம் சம்பாதிக்கணும், உழைப்பு இல்லாமல் பணம் சம்பாதிக்கணும், மற்றவனை உனக்காக சம்பாதிக்க வைக்கணும். இப்படிலாம் நிறைய டாஸ்க் இருக்கு பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல. இதெல்லாம் பண்றவன் மேல 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 போயிட்டே இருப்பான். புரியுதா? டாஸ்க்கு. இப்போ நான்லாம் பண்றது மற்றவங்கள சம்பாதிக்க வைக்கிறது. எப்படி? இப்போ நீங்கள் ஒரு 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 ஒருத்தவங்களோட அக்கௌண்ட் வருது, அவங்க அக்கௌண்ட்டை சூப்பராக மெயின்டைன் பண்ணுறேன், இல்லை என்னோட ட்ரைனிங்க்கு வர்றீங்க, உங்களுக்கு நான் சூப்பராக பயிற்சி கொடுக்குறேன், நீங்கள் அந்த சக்ஸஸ் வருது, அந்த சக்ஸஸ் அடுத்தவனுக்கு ஷேர் ஆகும். கரெக்டாக? அது மாதிரி ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்டை நான் சூப்பராக மேனேஜ் பண்ணி கொடுப்பேன். இவர் சொன்னதை விட ஜாஸ்தி ரிட்டர்ன் எடுத்து கொடுத்துருக்காருப்பா, அதை அடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகும். அவனோட மாமன், மச்சான், சொந்தக்கார, ஃப்ரெண்டு, அத்தனை பேருக்கும் ஷேர் ஆகும். அவன் எல்லாம் என்கிட்ட ஓடியாருவான். இதுதான் பணம் இல்லாமல் அடுத்தவங்களை நமக்காக உழைக்க வைக்கிறது. புரியுதாப்போ? அடுத்தவங்களை நமக்காக உழைக்க வைக்கிறது. நான் உழைக்கவே மாட்டேன், என்னை பற்றி அடுத்தவங்க பேசுவாங்க, இல்லை நம்மளோட ரிசல்ட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும், தன்னை போல் பேசுவாங்க. அவங்க உலகத்திலே அவன் சொந்தக்காரனில் ஒருத்தன் ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுக்கணும், மேனேஜர் அக்கௌண்ட் வரணும்னா என்கிட்ட தான் வருவான். அந்த அளவுக்கு உழைப்பு இருக்கணும், அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, உங்களை பற்றி ஜெயிச்சுட்டு பேசணும். நான் சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா? நீங்கள் ஜெயிச்சுட்டா நீங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, உங்கள் ரிசல்ட் அங்கே பேசும். தன்னை போல் உங்களை நோக்கி ஆட்கள் ஓடி வருவாங்க. இதுதான் விஷயம். அதனால தான் சொன்னேன், நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலேஜ் இஸ் பவர். புரியுதா? நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சும்மா கிடையாது. அதுக்கு தகுந்த கடுமையான பின்னணியில் ப்ராக்டிஸ் கடுமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன். இந்த கேள்வி அடுத்த விஷயம் இருக்குது, எக்ஸிக்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸிக்யூஷனில் தான் 2 கேள்விக்கு ஆன்சர் இருக்கணும். உங்கள் கேபிட்டலில் அதாவது என்ன அர்த்தம்?
நஷ்டம் இல்லாமல் தொழிலை நிர்வாகம் பண்ணுறீங்களா? அதாவது என்ன அர்த்தம்? உங்கள் கேபிட்டலை பத்திரமா வச்சுருக்கீங்களா? ஒன்று. ரெண்டாவது, லாபத்தை பெருக்குறீங்களா? அந்த 2 கேள்விக்கும் ஆன்சர் இருக்கணும். இந்த 2 கேள்விக்கும் ஆன்சர் நோன்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் குவாலிஃபைடே இல்லை, டிஸ்குவாலிஃபைடு. மறுபடி தப்பாக இருக்குது, நீங்கள் போய் மறுபடி நாலேஜையும் ப்ராக்டிஸையும் பெருக்கணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? மறுபடி அந்த பேசிக்கை ஒழுங்காக பண்ணணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? நீங்கள் தொழிலுக்கே அன்குவாலிஃபைடு, டிஸ்குவாலிஃபைடு. நீங்கள் தொழிலுக்கே புரியுதா? நீங்கள் இந்த தொழிலுக்கே சரியில்லாத நபர்னு அர்த்தம். இதே வேலையை நீங்கள் இன்னும் தொடர்ந்து பண்ணீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஆபத்தில் கொண்டு போய் விடணும். இப்போவே இந்த தொழிலை இங்கேயே நிப்பாட்டிட்டு இதை போய் மறுபடியும் எங்கே குறை இருக்குது? உங்களோட நாலேஜ்லையும் உங்களோட ப்ராக்டிஸ்லையும் பிரச்சனை இருக்குது. அதை ரெண்டையும் சரி பண்ணணும்னு அர்த்தம். இது 2வது ஸ்டேஜ். அடுத்து என்ன? அப்போ என்னாச்சு? ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேபிட்டலும் பத்திரமா இருக்குது, உங்களோட நாலேஜும் அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கு. ஐ மீன் பணமும் அதிகமாக வளருது, லாபமும் அதிகமாக வளருது. இந்த 2 கேள்விக்கும் ஆன்சர். கேபிட்டல் பத்திரமா இருக்கா? எஸ். உங்களோட கேபிட்டல் குரோ ஆகிட்டே இருக்கா? எஸ். இது ரெண்டுக்கும் நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 3வது ஸ்டேஜ் இருக்குது. அந்த 3வது ஸ்டேஜ் தான் என்ன பண்ணுறது? இப்போ முதல்ல பணம் இல்லாமல் பணம் சம்பாதிக்கணும். அடுத்த ஸ்டேஜ் என்னது? முதல்ல பணத்தை பத்திரமா வச்சுக்கணும், உங்களோட பணம் சம்பாதிக்கணும். அடுத்த ஸ்டேஜ் இப்போ பணம் இல்லாமல் பணம் சம்பாதிக்கிற விஷயத்துக்கு போகணும். புரியுதா? பணம் இல்லாமல் பணம் சம்பாதிக்கிற விஷயத்துக்கு போகணும். இப்போ தான் நீங்கள் எங்கே போகணும்? காப்பி ட்ரேடு, ஃபண்டட் அக்கௌண்ட். அதாவது பணம் இல்லாமல் பணம் சம்பாதிக்கணும். எப்படி? அடுத்தவனுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படும், அவனுக்கு இந்த சர்வீஸை கொடுக்கலாம். இல்லை அடுத்தவங்ககிட்ட பணம் இருக்கும், நீங்கள் நிர்வாகம் பண்ணி கொடுக்கலாம். இதுதான் பணம் இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறது. இது 3வது ஸ்டேஜ். அடுத்து 4வது ஸ்டேஜ், அடுத்தவனை உங்களுக்காக உழைக்க வைக்கணும். அது 2 விஷயமா இருக்குது. ஒன்று வேலைக்கு எடுத்து உழைக்க வைக்கிறது ஒரு இருக்குது, அது ஒரு கேட்டகரி. சம்பளம் கொடுத்து உழைக்க வைக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பளமே கொடுக்காம உங்களோட ரிவ்யூ, புரியுதுங்களா? ரிவ்யூனா என்ன அர்த்தம்? அதாவது என்ன அர்த்தம்? உங்களோட அந்த ரிசல்ட்டை பேச வைக்கிறது. ரிசல்ட்டு பேசாமல் இருக்க முடியாது. நான் அடிக்கடி சொன்னேன் இல்லையா, ஒரு திறமசாலியை ரொம்ப நாளாக மறைச்சி வைக்க முடியாது. புரியுதா? ஒரு நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கவன், அவனை பார்த்தாலே அவன் சொந்தக்காரன் பந்தக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருவான். உன்கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது, என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன், அப்போ நான் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் படிக்கிறேன், இவ்வளோ லாபம் எடுக்கிறேன், இது தன்னை போல உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்போ எப்படி படித்தேன் ஏது படித்தேன், இவர்கிட்ட தான் படித்தேன் அவர்கிட்ட தான் படித்தேன்னு நம்மளை நோக்கி கையை நீட்டி விட்டுருவாங்க. புரியுதா? அதை நான் சொன்னேன். இது 3வது ஸ்டேஜ். இந்த மாதிரி பல ஸ்டேஜுகள் இருக்குது பிஸ்னஸில். அப்போ முதல்ல நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க? நாலேஜ், ப்ராக்டிஸு. அதனால தான் நான் சொல்ல வந்தேன், நாலேஜ் இல்லாத ப்ராக்டிஸு உங்களை என்ன ஆக்கும்? ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி ப்ராக்டிஸே இல்லாத நாலேஜ் உங்களை செல்லா காசு ஆக்கிடும். இது 2 ரொம்ப முக்கியம். அப்போ நாலேஜ் வேணும், ப்ராக்டிஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூஷன், அது தொழிலாக பண்ணுறதுக்கு உண்டான அந்த மனநிலை வேணும், அந்த சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் வேணும், அந்த நிர்வாக திறமை வேணும். அந்த நிர்வாகத்தில் என்ன வேணும்? 2 வேணும். ஒன்று உங்களோட முதல் பத்திரமா இருக்கணும், 2வது உங்கள் தொழில் வளரணும். உங்கள் தொழில் நஷ்டமே பார்க்காம நிர்வாகம் பண்ண முடியுதான்றது இருக்கணும். 2வது உங்கள் தொழில் லாபத்துலையும் வளரணும், நஷ்டத்தையும் பார்க்கக்கூடாது, லாபத்தை பார்க்கணும். புரியுதா? இது முடியணும். அடுத்து 3வது ஸ்டேஜ் என்ன இருக்குது? புரியுதுங்களா? அடுத்து 3வது ஸ்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த தொழிலில் நீங்கள் பணம் போடாமல் இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு எங்கெல்லாம் வழி இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணும். அதெல்லாம் நீங்கள் அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது நான் சொன்னாலே காப்பி ட்ரேடு, ஃபண்டட் அக்கௌண்ட்டு, புரியுதுங்களா? இல்லை இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறது, உங்களுக்கு உள்ள நாலேஜையும் உங்களோட ப்ராக்டிஸையும் உங்கள் நாலேஜையும் உங்கள் அனுபவத்தையும் உங்கள் அறிவையும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. இது பண்ணலாம். புரியுதுங்களா? அடுத்து என்ன பண்ணலாம்? காப்பி ட்ரேட் பண்ணலாம், ஃபண்டட் அக்கௌண்ட் பண்ணலாம், கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், அனலிஸ்டாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் முதல் போடாமல் பணம் சம்பாதிக்கிறது. அப்போ 4வது ஸ்டேஜ் என்ன இருக்குது? 4வது ஸ்டேஜ் தான் என்ன பண்ணுறது? உங்களை பற்றி மற்றவங்க உங்களோட ரிசல்ட்டு இல்லை உங்களோட ரிவ்யூ, 2 விஷயம் இருக்குது. உங்களுக்காக ஒரு 10 பேரை வேலைக்கு சேர்த்து வேலை பார்க்க வைக்கிறது, இல்லைன்னா உங்கள் பற்றி உங்கள் கஸ்டமரை பேசி உங்களுக்கு புதுசாக கிளைண்ட்டை கொண்டு வர்றது. இது 4வது ஸ்டேஜ். அதாவது என்னது? அங்கே நீங்கள் உழைப்பையும் போட மாட்டீங்க, ஆனால் உங்களை நோக்கி பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் விஷயம். புரியுதா? இதெல்லாம் பிஸ்னஸோட அடுத்தடுத்த படிநிலைகள். இது இந்த பிஸ்னஸ்னு இல்லை, எல்லா பிஸ்னஸுக்கும் இருக்கும். அப்போ ஃபைனலாக பணம் சம்பாதிக்கிறதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று பணத்தை தேடி நீங்கள் போடுறது, 2வது பணத்தை உங்களை தேடி வர வைக்கிறது. இது 2 ஸ்டேஜ் இருக்குது. அப்போ இதே மாதிரி தான் பிஸ்னஸ்லாம் முதல்ல பணத்தை தேடி நீங்கள் போவீங்க, 2வது ஒரு கட்டத்தில் பணம் உங்களை தேடி வரும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட இருக்கிற 70% கிளைண்ட்டு நான் பேசி வந்தவங்களே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்கள பார்த்தது கூட கிடையாதுன்றேன். அப்போ என்ன பண்ணுது? பணம் என்னை தேடி வருது. என்னோட ரிசல்ட்டு ஒரு கட்டத்தில் என்னோட கஸ்டமரை கொண்டு வருது, பணத்தை என்னை தேடி வர வைக்குது. அந்த ஸ்டேஜில் நான் இப்போ இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ஸ்டேஜ் எனக்கு 25 வருஷம் ஆயிருக்கு, உங்களுக்கு 5 வருஷமே அதிகம்.
நான் சொல்கிறத கிளியராக இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் என்ன இருக்கோ அதை நீங்கள் கிளியராக பண்ணி அடுத்தடுத்த நம்ம கம்யூனிட்டியில் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் பணமே இல்லாமல் பணம் சம்பாதிக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா 5 வருஷம் நான் எவ்வளோ பெரிய விஷயத்த நான் ரீச் பண்ணியிருக்கணும் அந்த விஷயம் உங்களுக்கு 5 வருஷமே அதிகம் தான் நான் சொல்லுவேன். ஆனால் என்ன பண்ணணும், அங்கே இங்கே டைவர்ட் பண்ணக்கூடாது. நான் சொன்ன கதை தான், தொழில்னா தொழிலை மட்டும் பார்க்கணும். தொழிலில் என்ன யதார்த்தம் இருக்கோ அந்த யதார்த்தத்தை 100% பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஆரம்பிக்கும் போதே வட்ட செயலாளர் ஆகிறேன், சதுர செயலாளர் ஆகிறேன், அதை பண்ணுறேன், கடன் வாங்கி பண்ணுறேன், மார்ஜின் எடுத்து பண்ணுறேன், இன்ட்ராடே எல்லாம் பண்ணிங்கன்னா சோழிங் முடிஞ்சு போயிடும். அதான் சொன்னேன், படிப்படியாக இது வளரணும். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் சந்ததியே பணத்தை குறித்த கவலையை நீங்கள் மறந்துடலாம், பணத்தை குறித்த பயத்தையும் பணத்தை குறித்த கவலையும் நீங்கள் மறந்துடலாம். உங்களோட மாத சம்பளம் மாதிரி 2 மடங்கு வச்சு இதை 3 வருஷம் கண்ணும் கருத்துமா நீங்கள் பண்ணீங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு 100% நடக்கும். புரியுதுங்களா? இது எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ போல்டாக சொல்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பண்ணுற தொழில் இந்த அளவுக்கு கிளாரிட்டியாக பண்ணுறீங்களா? நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் கேபிட்டலே லாஸே ஆகாமல் உங்களோட லாபம் வளர்ந்துக்கிட்டே இருக்கா? அங்கேயே நீங்கள் தோற்று போகிற. அதனால தான் சொன்னேன், இந்த தொழிலுக்கு நீங்கள் எல்கேஜி கூட கிடையாது, பால்வாடி போய் ஒழுங்காக படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது அதுக்கு தான். புரியுதா நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீரியஸாக எடுத்துக்கோங்க. அதனால தான் சொன்னேன், இந்த சேனல் மற்ற சேனல் மாதிரி கிடையாது. இது உங்களை பணக்காரனாக உருவாக்குற சேனல். உங்களை ஒரு ரீட்டைலராக ஒரு ஏழையாக இன்னும் ஏழையாக மாற்றுற சேனல் கிடையாது. இது பணக்காரனாக உருவாக்குற சேனல். அப்போ பணக்காரன் ஆகுங்கிறது நான் நினச்சா பத்தாது, நீங்கள் நினைக்கணும். அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்னதான், பணக்காரன் ஆகிறதுங்கிறது ஒரு மைண்ட் செட்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பணம் இருந்தால் தான் பணக்காரன் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா சொல்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன அந்த மார்வாடி கதையெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பணமே இல்லாமல் பணம் சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, உழைப்பே இல்லாமல் பணம் சம்பாதிக்கணும். இந்த மாதிரி 2 ஸ்டேஜ் இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுல. பணமே போடாமல் பணமும், உழைப்பே போடாமல் பணமும் சம்பாதிக்கணும். இந்த டெஸ்ட்டில் எல்லாம் அவங்க பாஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு தொழிலே பண்ண விடுவாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லையும் சொன்னேன், பணம் வச்சு பண்ணுற விஷயங்கள்லாம் என்ன, பணம் இல்லாமல் வச்சு பண்ணுற விஷயங்கள் என்ன என்ன மற்றவங்க நமக்காக சம்பாதிக்க வைக்கிறது எப்படி, மற்றவங்க மூலமாக நம்ம பணம் சம்பாதிக்க எப்படி, இதெல்லாம் நான் தெளிவாக சொன்னேன். சரிங்களா? அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜும் நீங்கள் நுணுக்கமாக பண்ணால் மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் தோற்று போகிற ஒரு நபராக தான் இருப்பீங்க. ஜெயிக்கிற ஒரு நபராக நான் தான் அடிக்கடி சொல்லுவேன்ல, இதில் சம்பாரித்து உங்களால் பென்சில் கூட வாங்க முடியாது. அப்போ நீங்கள் 2 கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்கள். நீங்கள் 1,00,000 ரூபா மார்க்கெட் கொண்டு போகிறீங்கன்னா 1,00,000 ரூபா முழுசாக இருக்கா, பத்திரமா? 2வது, உங்களோட 1,00,000 ரூபா வளர்ந்துட்டு இருக்கா? இந்த 2 கேள்விக்கும் ஆன்சர் எஸ் இல்லைன்னா உங்களுக்கு இந்த எல்கேஜி கூட இந்த சப்ஜெக்ட் கூட உங்களுக்கு இந்த தொழிலில் தெரியலேன்னு அர்த்தம். ஒன்று தொழிலை நிறுத்திட்டு வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள், இல்லைன்னா இதை முழுசாக கம்ப்ளீட்டாக நான் சொன்ன இந்த ஆர்டரில் கற்றுக்கிட்டு இதை தொழிலாக பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.